ஓகே. என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்குல்ல அண்ட் வீடியோ விசிபிளா இருக்கா? ஓகே. ஸோ நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்துட்டு லைக் பேசிக்கான ஸ்டஃப்ஸ் தான் ஓகேவா? ஸோ பைத்தான் வந்துட்டு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இத்தனை நாள் நம்ம பார்த்துருக்கோம். லைக் லூப்ஸ் அண்ட் ஆப்ரேஷன்ஸ், கண்டிஷன்ஸ் இந்த மாதிரி சொல்லிட்டு எல்லாமே பார்த்துருக்கோம். அண்ட் நம்ம இதுக்கப்புறம் வந்துட்டு இன்றைக்கான கிளாஸ்லையும் அண்ட் நாளைக்கான கிளாஸ்லையும் வந்துட்டு நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போது வந்துட்டு இந்த லைப்ரரிஸ் பற்றி ஓகேவா? லைக் பேண்டாஸ், அதுக்கப்புறம் நம்பை, அதுக்கப்புறம் வந்துட்டு அதோட ஆப்ரேஷன்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நமக்கு ஏஎம்எலுக்கு எல்லாம் தேவை எல்லாமே பார்க்க போகிறோம் ஓகேவா? ஓகே. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு டவுட் நட்டில் வந்துச்சு அப்படின்னா கேளுங்க ஓகேவா? ஸோ அதை ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு கேளுங்க. ஓகே. ஸோ இன்றைக்கான டாப்பிக்கில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்துட்டு நம்பை ஓகேவா? ஸோ நம்பைனா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா, ஸோ நம்பைனா வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம்னா நியூமரிக்கல் பைத்தான்னு சொல்லுவோம். எதுக்காக யூஸ் பண்ணுறோம் பார்த்துட்டிங்கன்னா, டு ஹேண்டில் லார்ஜ் நம்பர் ஆஃப் டேட்டா செட்ஸ் ஓகேவா? ஸோ நிறைய டேட்டா செட் ஹேண்டில் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு பார்க்கலாம் ஓகேவா? ஸோ இது அஜெண்டா நம்பையோட இன்ட்ரோடக்ஷன், யூசர்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் பற்றி கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். நோட் பண்ணிக்கோங்க, முடிஞ்ச அளவுக்கு நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா? அண்ட் ரொம்ப லைக் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணுங்கள், அப்போ தான் இதாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நோட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ கொடுத்துக்க மாதிரி ஸோ நம்பை இஸ் அ பைத்தான் லைப்ரரி யூஸ்ட் ஃபார் ஒர்க்கிங் வித் அரேஸ் ஓகேவா? ஸோ அரேஸ் அப்படின்னு எடுத்துட்டா உங்களுக்கு லைக் சம் மெனி ரோஸ் அண்ட் காலம்ஸ் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க ரைட்டா? ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நமக்கு எக்கச்சக்க ரோஸ் அண்ட் எக்கச்சக்க காலம் இருக்கும் ஓகேவா? ஸோ லைக் தௌசண்ட்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டாஸ் இருக்கும் ஒரு செட் ஆஃப் ஒரு லிஸ்ட் ஆஃப் செட்டுக்குள்ள ஓகேவா? ஸோ அதை ஹேண்டில் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு நம்ம நம்பை யூஸ் பண்ணுறோம். நம்ம வந்துட்டு எதுக்காக நம்பை யூஸ் பண்ணுறதுக்கு சம் மெயின் ரீசன்ஸ் ஓகேவா? ஸோ முக்கியமான ரீசன்ஸ்லாம் இருக்குது நம்பை யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நம்பை வந்துட்டு ஸ்பீடாக இருக்கும் ஓகேவா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நோட் பண்ணிய பாயிண்ட் என்னன்னா, நம்பை வந்துட்டு ஸ்பீடாக இருக்கும். ஸ்பீட் மீன்ஸ் உங்களுக்கு லைக் அதை எப்படி சொல்கிறது, நல்லா ஆப்டிமைஸ்டாக இருக்கும் ஓகேவா? ஆப்டிமைஸ் சொல்லணும்னா இப்போ வந்துட்டு எனக்கு வந்துட்டு லைக் ஒரு நம்ம டெம்பரேச்சர் ரீட் பண்ணுறோம் ஓகேவா? ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ நம்ம வந்துட்டு சேட்டலைட் அனுப்புகிறோம் ஓகேவா? நம்ம ஸ்பேஸுக்கு சேட்டலைட் அனுப்புகிறோம். அண்ட் சேட்டலைட்டை வந்துட்டு ஸ்பேஸுக்கு அனுப்பும்போது அதில் வந்துட்டு இந்த சூரியன் பக்கத்தில் இருக்கிறனா வந்துட்டு நம்ம ரீடிங் இருக்க சொல்லுவோம் ஓகேவா? அந்த சேட்டலைட்டை அப்போ அது சூரியனோட ஹீட் வந்து ரீடிங் இருக்குது. அப்போ அது சூரியனோட ஹீட் வந்துட்டு ஒவ்வொரு செகண்டுக்கு மாறும் இல்லையா? ஸோ அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ சம்டைம் வந்துட்டு அந்த வேவ் மாதிரி வரும், அப்போ வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஹீட் இருக்கும், அந்த மாதிரி மாறிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ அது ஒவ்வொருத்தையும் வந்து ரீடிங் பண்ணிகிட்டே இருக்கும் ஓகேவா? ஸோ ஒரு செகண்டுக்கே வந்துட்டு நமக்கு லைக் தௌசண்ட்ஸ் ஆஃப் டேட்டா வரும். அப்ராக்சிமேட்டாக சொல்லணும் அப்படின்னா ஒரு 80,000 90,000 அந்த மாதிரி டேட்டாஸ் வரும் ஓகே ஒரு செகண்டுக்கு. ஸோ இந்த மாதிரி டேட்டாஸ் வந்துட்டு மொத்தமாக எடுத்து நம்மளோட சம் கண்டுபிடிக்கிறதுக்கு இல்லை மீன் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு நம்ம பேசிக்காக நம்பை யூஸ் பண்ணுறோம் ஓகேவா? டு ஹேண்டில் ஹியூஜ் செட் ஆஃப் டேட்டாஸ் ஓகேவா? ஸோ புரிஞ்சுக்கோ. ஸோ நம்பைனா வந்துட்டு நம்ம ஹியூஜ் செட் ஆஃப் டேட்டாஸ் வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம் ஓகேவா? ஹியூஜ் செட்னா லைக் தௌசண்ட்ஸில் சம்டைம் மில்லியன்ஸில் பில்லியன்ஸில் கூட வரும் ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஏஐ டெவலப் பண்ண போல வந்துட்டு நம்ம பில்லியன்ஸில் யூஸ் பண்ணுவோம் டேட்டாஸ். ஸோ இந்த மாதிரி டேட்டாஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்காக நம்ம நம்பைங்கிறது யூஸ் பண்ணுறோம் ஓகேவா? ஓகே. ஸோ ஒய் நம்பை இஸ் நாட் லிஸ்டட். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இங்கே பார்த்துட்டிங்கன்னா இதில் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிஸ்டட் ஓகேவா? ஸோ இது வந்துட்டு லிஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு எப்படி இருக்குது? ஸோ நமக்கு எக்கச்சக்க வேல்யூஸ் இருக்கு இல்லையா? பார்த்தீங்கன்னா தெரியும். லைக் நமக்கு 4-5 லைனுக்கு வந்துட்டு நமக்கு வேல்யூ இருக்குது ஓகேவா? ஸோ நம்ம வந்துட்டு லிஸ்ட்டை நம்ம சேவ் பண்ணுறோன்னா அது இப்படி தான் சேவ் ஆகும். ஸோ லைக் இந்த அரே மாதிரி சேவ் பண்ணால் நமக்கு இப்படி தான் சேவ் ஆகும். அண்ட் வைல் வி சேவிங் லைக் ஸோ எப்போ வந்துட்டு நம்ம நம்பை யூஸ் பண்ணி இது பண்ணுறோமோ அப்போ வந்துட்டு அது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இந்த 32 இன்டிஜர் இருக்குல்ல, ஸோ இதுக்கு வந்துட்டு கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ நமக்கு இவ்வளோ பெரிய டேட்டா வந்துட்டு இவ்வளோ ஷார்ட்டாக வந்துட்டு கம்பைல் ஆகுது ஓகேவா? ஸோ அதை வந்துட்டு ஆப்டிமைஸ் பண்ணிடும், லைக் வெக்டரைஸ் பண்ணி இதை லைக் குட்டியாக்கிறோம் ஓகேவா? ஸோ எந்தளவுக்கு சுருக்க முடியுமா சுருக்கிறோம். ஸோ தட் நீங்கள் பண்ணக்கூடிய ஆப்ரேஷன் வந்துட்டு உங்களுக்கு லைக் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஓகேவா? ஸோ 5 to 50x வரைக்கும் 50x ஸ்பீட் வரைக்கும் உங்களுக்கு ஃபாஸ்ட் ஆகும்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா? ஓகே. ஸோ இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம நம்பை யூஸ் பண்ணுறதுனால நார்மல் லிஸ்ட்டை விட, ஸோ நார்மல் லிஸ்ட் நம்ம ப்ராசஸ் பண்ணுறதை விட நம்ம வந்துட்டு நம்பை யூஸ் பண்ணி பண்ணும்போது அது வந்துட்டு 50x ஸ்பீடில் வந்துட்டு ஃபாஸ்ட் ஆகும். ஸோ 5 to 50x ஸ்பீட் வரைக்கும் ஃபாஸ்ட் ஆகும்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா?
ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க இந்த பாயிண்ட்டை மட்டும். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு நம்ம நம்பைங்க யூஸ் பண்ணுறது, லிஸ்ட்னு யூஸ் பண்ணாமல் நம்பைன்னு யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் நம்பை வந்துட்டு லைக் இன்னொரு முக்கியமான ரீசன் இருக்குது, நமக்கு ஸ்டோரேஜ். ஓகேவா? ஸோ பேசிக்கலாகவே வந்துட்டு நமக்கு நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு டேட்டா பேஸ் பற்றி தெரியும்ல, நம்ம வந்துட்டு டேட்டா வேரஸ் பற்றி தெரியும்ல. ஸோ அங்கே வந்துட்டு இப்போ டேட்டா போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்துட்டு புதுசாக மாடியூல் கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நிறைய மாடியூல்ஸ் மாதிரி இருக்கும், நமக்கு வந்துட்டு அது ஸ்டோர் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ அங்கங்கே ஸ்டோர் பண்ணிக்கும். அதான் காமன் டேட்டா அப்படி ஸ்டோர் பண்ணும், ஏன்னா வந்துட்டு சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நம்ம சேம் இடத்துல ஸ்டோர் பண்ணும்போது நமக்கு சம்டைம் டேட்டா லாஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேவா? ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா செட்டாக பிரித்து அதை வந்துட்டு அங்கங்கே ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க, நமக்கு தேவைப்படுறப்போ ஃபுல் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ காமனாக எப்போ தான் டேட்டா ஸ்டோர் ஆகும், ஓகே, ஒரு ஸ்டோரேஜுக்குள்ளேயோ இல்லை டேட்டா பேஸ்க்குள்ளே எப்படி தான் ஸ்டோர் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டுங்கிறது வந்துட்டு அப்படி தான் ஸ்டோர் ஆகுது. ஸோ நமக்கு வந்துட்டு அங்கங்கே ஸ்டோர் ஆகுது. ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்துட்டு நமக்கு டேட்டாஸ், டேட்டா வந்துட்டு நமக்கு அங்கங்கே அப்படி இப்படி ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ இதனால் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு லைக் உங்களுக்கு வந்து ஈஸியாக மேனிப்புலேட் பண்ண முடியாது, நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்க முடியாது. ஓகேவா? ஸோ நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறங்கிறது உங்களுக்கு ஹைலி டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ பேசிக்காக சொன்னால் இதுமாதிரி ஸ்ப்ளிட்டாகி உங்களுக்கு இதாகும் போது, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு சேவ் ஆகும்போது அது வந்துட்டு உங்களுக்கு ஆக்சஸ் பண்ண முடியாது ஈஸியாக. ஸோ உங்களுக்கு வந்துட்டு டஃப்பாக இருக்கும். ஓகேவா? அதான் சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம நம்பை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு இந்த ஜீரோஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஃபஸ்ட்டு வேல்யூ வந்துட்டு எனக்கு ஒரு இடத்துல சேவ் ஆகும். ஓகேவா? அண்ட் செகண்ட் இருக்க வேல்யூ வந்துட்டு ஒரு இடத்துல சேவ் ஆகும், அண்ட் தேர்டுக்கு வந்துட்டு வேறு இடத்துல சேவ் ஆகும். இதுமாதிரி மாற்றி சேவ் ஆகும். ஆனால் எனக்கு வந்துட்டு நம்பை இருக்கு இல்லையா, ஸோ நம்பை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, ஸோ கன்யூஸாக இருக்குதா, நமக்கு ஒரு ஃபுல் ஃப்ளோர் இருக்கா. ஸோ இது மாதிரி வந்துட்டு கன்யூஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதட் நமக்கு என்ன ஆகுதுன்னா ரெண்டு சைடுமே ஸ்டோரேஜ் கிடைக்குது. ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு இந்த பக்கம் 4 மாடியூல், சாரி. ஸோ எனக்கு வந்துட்டு இந்த பக்கம் 4 மாடியூல் அண்ட் இந்த பக்கம் 4 மாடியூல் கிடச்சிருக்கு. ஆனால் இங்கே எனக்கு அப்படி கிடச்சிருக்கான்னு கேட்டால் இல்லை, எனக்கு வந்துட்டு மொத்தமாக அந்த லிஸ்ட்டுங்கிறதே வந்துட்டு எனக்கு யூஸ்லெஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? ஒரு செட் ஆஃப் வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்கு எனக்கு மொத்த லிஸ்ட்டையுமே எனக்கு யூஸ்லெஸ் ஆகிடுச்சு. ஆனால் வந்துட்டு எங்கள் நம்பைன்னு பார்க்கும்போது அப்படி கிடையாது, எனக்கு ஐ கேன் யூட்டிலைஸ் தெம் ஃபார் அதர் பர்பஸ். ஓகேவா? ஸோ வேறு ஏதாச்சும் ஸ்டோர் பண்ண நினச்சேன் அப்படின்னா ஐ கேன் ஸ்டோர் இந்த. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு லைக் அதை ஆப்டிமைஸ் பண்ணி எஃபிஷியண்ட்டாக வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. நம்பை அரேசர் ஸ்டோர் தட் ஒன் கன்யூஸ் பிளேஸ் இன் மெமரி. ஓகேவா? ஸோ நமக்கு வந்துட்டு ஒரே பிளேஸில் கன்யூஸாக ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. அண்ட் ஸோ ப்ராசஸஸ் கேன் ஆக்சஸ் அண்ட் மேனிப்புலேட் தெம் வெரி எஃபிஷியன்ட்லி. அதாவது நமக்கு ஈஸியாக அப்படி நமக்கு ஒரே இடத்துல ஸ்டோர் ஆகும்போது we don't have to access from various. ஓகே, ஸோ நமக்கு வந்துட்டு இப்போ இந்த மாதிரி ஆக்சஸ் பண்ணு வச்சுக்கோங்களேன், இதுக்கு ஒவ்வொரு டேட்டா ஆக்சஸ் பண்ணுறது நீ தனித்தனியாக வந்துட்டு ஆக்சஸ் பண்ணுறதுக்கான இது கொடுக்கணும், ஸோ கீ கொடுக்கணும். ஓகேவா? ஆனால் இது அப்படி கிடையாது, உங்களுக்கு ஒரே இதில் இருக்கிறனால மொத்தமாக நீங்கள் வந்துட்டு கம்பைண்டாக கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு சிங்கிள் வேலையாக முடிச்சு சொல்லிட்டாங்க, அதான் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அண்ட் மேனிப்புலேட் பண்ணேன். ஸோ மேனிப்புலேட் எப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஷேப் மாற்றிக்கிறதுக்கு, அது வந்துட்டு ரிமூவ் பண்ணுறது, எக்ஸ்ட்ரா எலமெண்ட் ஆட் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது, இல்லை ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டான ப்ராசஸ் ஏதாச்சும் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு நீங்கள் அதை வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ நம்பை ஃபங்க்ஷன் ஆர் இம்ப்ளிமெண்டட் இன் சி. ஸோ நம்பை ஃபங்க்ஷன் வந்துட்டு சி அந்த ப்ரோக்ராம் லாங்குவேஜ் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? விச் அகெயின் மேக் இட் ஃபாஸ்டர் அண்ட் கம்பேர்ட் டு பைத்தான் லிஸ்ட். ஸோ அதான் வந்துட்டு மெயின் ரீசன். ஸோ பைத்தான் லிஸ்ட்டை விட இந்த நம்பை வந்துட்டு ஃபாஸ்ட்டாக காணும். ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ் தான். ஸோ நமக்கு ஸ்ப்ளிட்டாக இருக்குது, அண்ட் அதை ஸ்ப்ளிட்டாக இல்லாமல் நமக்கு ஒன்றா இதாக இருக்குது. ஸோ ஸ்டோரேஜை சேவ் பண்ணுறது, நமக்கு ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறது, ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ நான் இதோட இது சொல்கிறேன், ஃபீச்சர்ஸ் சொல்கிறேன். ஓகே, ஸோ நோட் பண்ணிக்கோங்க, நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு நம்பை யூஸ் பண்ணல என்னென்ன லாபம் அப்படிங்கிற ஐ மீன் ஃபீச்சர்ஸ். ஓகேவா? ஸோ நம்பை வந்துட்டு நமக்கு ஸ்பீடாகும், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்பை வந்துட்டு நமக்கு ஸ்பீடாக இருக்கும். ஓகேவா? ஸோ மச் ஃபாஸ்ட். நான் சொன்ன மாதிரி ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு 5x to 50x ஸ்பீட் வரைக்கும் வந்துட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? நம்பையில் பண்ணும்போது நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் செகண்ட் வந்துட்டு என்னென்னா மெமரி எஃபிஷியன்சி. ஓகேவா? ஸோ மெமரி எஃபிஷியன்சினா நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்துட்டு இந்த பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த எனக்கு மெமரிஸ் வந்துட்டு ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கு இல்லையா, ஸோ எனக்கு வந்துட்டு ஒரே இடத்துல ஸ்டோர் பண்ணி எனக்கு நிறைய ஸ்பேஸை சேவ் பண்ணியிருக்குல்ல, ஸோ அதை வந்துட்டு இந்த எஃபிஷியன்சி சொல்கிறோம். ஸோ நமக்கு வந்துட்டு வி கேன் யூஸ் தெம் ஃபார் அதர் பர்பஸ் டூ. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி எஃபிஷியண்ட்டாக எங்கள் மாற்றி கொடுக்குது என்விரான்மெண்ட்டை, அதான் சொல்லியிருக்காங்க, மெமரி எஃபிஷியன்ட்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ரொம்ப கம்மியான ஸ்பேஸ் யூஸ் பண்ணுறது. ஓகே. அண்ட் வெக்டரைஸ்ட் ஆப்ரேஷன்,
அதாவது நமக்கு வந்துட்டு இப்போ வெக்டரைஸ்ட் அப்படி ஆப்ரேஷன் சொல்லியாச்சுன்னா நமக்கு வந்து அது என்ன சொல்லுவாங்கன்னா லூப்பிங் சொல்லுவாங்க. ஸோ லூப்பிங் மாதிரி ப்ராசஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு வெக்டரைஸ்ட் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. ஸோ நம்ம அதுக்கு நம்பையில் வந்துட்டு நம்ம நம்பை யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு அது லூப் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நம்ம சொல்லணும் அப்படின்னா ஓகே, எனக்கு செட் ஆஃப் வேல்யூஸ் இருக்குது ஓகேவா. ஸோ எனக்கு வந்துட்டு வேல்யூஸ் எப்படி இருக்குன்னா அபோவ் 60 அண்ட் பிலோ 60 இருக்குது ஓகேவா. ஸோ எனக்கு பிலோ 60 இருந்துச்சுன்னா எனக்கு வந்துட்டு ஆட் பண்ணி தனி வேல்யூ ஆகும். அண்ட் அபோவ் 60 இருந்துச்சுன்னா எனக்கு ஆட் பண்ணி தனி வேலையை நம்ம கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு 2 செட் ஆஃப் லூப் கிரியேட் பண்ணணும் கேட்டா. ஸோ நான் லூப் கிரியேட் பண்ணால் தான் எனக்கு அப்படியே வந்துட்டு அந்த ஃபுல்லில் வந்துட்டு ஆட் பண்ணிட்டே போக முடியும் கேட்டா. ஃபார் லூப் யூஸ் பண்ணி போனோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி பண்ணும்போது அந்த ஃப்ளோவில் ஆட் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் நம்பை யூஸ் பண்ண அப்படி கிடையாது. உங்களுக்கு வந்துட்டு சிங்கிள் ஆப்ரேஷன் நீங்கள் ஒரு லைனில் நீங்கள் கொடுத்துட்டாலே போதும் ஓகேவா. ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணுமோ அந்த கண்டிஷன் கொடுத்தாலே கொடுத்துட்டாலே போதும், டீச்சர் வந்துட்டு ஆட் பண்ணி உங்களுக்கு அப்படியே கொடுத்துரும் ஓகேவா. ஸோ உங்களுக்கு வந்துட்டு லூப்பை வந்துட்டு பெருசாக யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்கள் டக்குன்னு ப்ராசஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஈஸி அண்ட் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஓகேவா. ஓகே, ஸோ இதுக்கும் ஸ்பீட் சொல்லியிருக்கேன், மெமரி எஃபிஷியன்சி அண்ட் வெக்டரைஸ்ட் ஆப்ரேஷன் ஓகேவா. நான் இதெல்லாம் வேணால் உங்களுக்கு டைப் பண்ணி அனுப்புகிறேன். அண்ட் நாலாவது இருக்கக்கூடியது வந்துட்டு மல்டி டைமென்ஷனல் டேட்டா. அதாவது மல்டி டைமென்ஷனல் டேட்டானா அரேஸ் ஓகேவா. ஸோ உங்களுக்கு மேட்ரிக்ஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ உங்களுக்கு வந்துட்டு 3D 4D 5Dன்னு சொல்லிட்டு எக்கச்சக்க மேட்ரிக்ஸ் இல்லையா. ஸோ அதான் சொல்கிறாங்க. ஸோ மல்டி டைமென்ஷன்லாம் டேட்டாஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு டைமென்ஷன் கூட கூட உங்களுக்கு டேட்டாஸோட அந்த கவுண்ட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் ஓகேவா. அண்ட் ஃபிஃப்த்துக்கு வந்துட்டு பில்ட்-இன் மேத் சப்போர்ட். உங்களுக்கு நம்பை நேமே பார்த்து தெரியும். ஸோ நியூமரிக்கல் பைத்தான் ரைட்டா. ஸோ அது பேசிக்காகவே கிரியேட் பண்ணது வந்துட்டு இந்த மாதிரி நியூமரிக்கல் அத்தமெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் இந்த மாதிரி ஸ்டப்ஸை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஸோ அது வந்துட்டு ஈஸியாக மெயின்டைன் பண்ணும். ஓகே, ஸோ இதான் வந்துட்டு நமக்கு பைத்தானோட ஃபீச்சர்ஸ். நான் வந்துட்டு உங்களுக்கு குரூப்பில் அனுப்பிவிட்றேன். சரி, அந்த இதில் அனுப்பிவிட்றேன், சேட்டில் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இருக்கக்கூடியது ஸ்பீடு, செகண்ட் இருக்கக்கூடியது மெமரி efficiency, and third one is sorry, vectorized operation ஓகேவா. அண்ட் ஃபோர்த் இருக்கக்கூடியது மல்டி டைமென்ஷனல் டேட்டா, அதாவது 2D 3D இந்த மாதிரி டேட்டாஸ் ஓகேவா. அண்ட் ஃபைனலாக இருக்கக்கூடியது வந்துட்டு built-in math support ஓகே. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, ரெஃபரன்ஸ்க்கு அனுப்பி போட்டிருக்கேன் ஓகேவா. ஓகே, ஸோ உங்களுக்கு புரியுதுல்ல. ஸோ இதனால தான் வந்துட்டு நம்ம லிஸ்ட் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்பை யூஸ் பண்ணுறோம் ஓகேவா. ஸோ நம்ம வந்துட்டு நமக்கு வந்துட்டு ப்ராசஸ் பெருசாகுது அப்படின்னா நமக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு ஷார்ட் பண்ண முடியுமோ ஷார்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்துட்டு நமக்கு லேட்டராக ரெஃபர் பண்ணும்போது இல்லை கரெக்ஷன் இருக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேவா. ஸோ அதனால தான் இந்த மாதிரி லைப்ரரிஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். லைப்ரரிஸோட மெயின் ரீசன்ஸே தான் ஓகேவா. ஓகே, ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் நம்பை. ஸோ அப்ளிகேஷன் சொல்லிட்டு பார்க்கும்போது நமக்கு என்ன இருக்குது, நமக்கு ஆஸ் வி நோ இப்போ நம்ம படிக்கக்கூடியது வந்துட்டு AML மிஷின் லேர்னிங் ஓகேவா. ஸோ மிஷின் லேர்னிங் பற்றி படிக்கிறோம். அண்டு சயின்டிஃபிக் கம்ப்யூட்டிங் ஓகேவா. ஸோ அப்படின்னா வந்துட்டு தெரியும்ல உங்களுக்கு, நான் எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன் ஸ்டார்டிங்லேயே. ஸோ நாசா வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருப்பேன். ஸோ டேட்டாஸை கேதர் பண்ணி அண்ட் அதை வந்துட்டு ஆப்ரேட் பண்ணுறதுக்காக வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க ஓகேவா. அண்ட் டேட்டா சயின்ஸ்னு வரும்போது வந்துட்டு நமக்கு டேட்டா சயின்ஸ்னால் நமக்கு எக்கச்சக்க டேட்டாஸ் இருக்கும், அதை வந்துட்டு ரீட் பண்ணி அது சேம் தான் சயின்டிஃபிக் கம்ப்யூட்டேஷன் மாதிரி தான். ஆனால் அங்கே வந்துட்டு கேதர் பண்ணி நம்ம வந்துட்டு மொத்தமாக இது பண்ணுவோம், கேதர் பண்ணி தான் ஆப்ரேட் பண்ணுவோம் ஓகேவா. ஸோ அந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ்க்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ தான் மெயின் ஸ்கோப் ஆஃப் நம்பை ஓகேவா. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, இதுதான் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் நம்பை. ஃபஸ்ட்டு வந்துட்டு டேட்டா சயின்ஸ் ஓகேவா. ஸோ அதில் வந்துட்டு டேட்டா க்ளீனிங்கு, மேனிப்புலேஷன் அண்ட் விசுவலைசேஷனுக்காக யூஸ் பண்ணுறது. டேட்டா அனாலிசிஸ்ன்னு சொல்லலாம், சிம்பிளாக சொல்லலாம். அண்ட் மிஷின் லேர்னிங். ஸோ மிஷின் லேர்னிங் பார்க்கும்போது வந்துட்டு உங்களுக்கு மிஷின் லேர்னிங்கில் வந்துட்டு நீங்கள் எக்கச்சக்க டேட்டா கொடுப்பீங்க. ஸோ நம்பர்ஸாகவும் கொடுப்பீங்க அண்டு சம்டைம் வேல்யூவாகவும் கொடுப்பீங்க ஓகேவா. ஸோ இந்த மாதிரி
மல்டிபிள் இதை ஹேண்டில் பண்ணுறதுக்காக வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். அண்டு சயின்டிஃபிக் கம்ப்யூட்டிங் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா வந்துட்டு நமக்கு லைக் லார்ஜ் நம்பர் ஆஃப் டேட்டாஸ் இல்லை ஹியூஜ் நம்பர் ஆஃப் டேட்டாஸை வந்துட்டு நமக்கு கம்ப்யூட் பண்ணுறதுக்கு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட் பண்ணுறதுக்காக வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதான் 3 அப்ளிகேஷன்ஸ். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ ஹவு டு கிரியேட் நம்பை அரே. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்துட்டு நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு வந்துருக்கேன். ஸோ பார்த்துலாம். நமக்கு நான் சொன்ன மாதிரி வந்துட்டு எனக்கு நம்பையில் வந்துட்டு எக்கச்சக்க இது இருக்குது. நான் வந்துட்டு லைக் மெயினாக இருக்கக்கூடிய 2-3 விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஓகே ஓகே. ஸோ நம்ம டேரெக்டாக வந்துட்டு எங்கே போயிடலாம்? நம்மளோட கொலாப் போயிடலாம். ஓகேவா? ஸோ அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் சொல்கிறது இங்கே ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ நான் நம்பை வந்துட்டு ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ ஹேவ் டு இன்ஸ்டால் தட்ல. நீங்கள் காமனாகவே வந்துட்டு எந்த லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னாலும் அதுக்கு வந்துட்டு ஒரு நேம் இருக்கும் கரெக்டாக. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சம்டைம் ஒரு சில லைப்ரரிஸ்க்கு மட்டும் வந்துட்டு லைட்டாக நேம் வேரி ஆகும். அண்ட் அது வந்துட்டு நீங்கள் லைட்டாக யூ கேன் ரெஃபர் கூகுள் அந்த டைம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம நம்பை வந்துட்டு ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ண போகிறோம் இந்த பேக்கேஜுக்குள்ளே. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மார்க் இருக்கு இல்லையா? ஸோ ஆச்சரியக்குறி. ஸோ ஆச்சரியக்குறி போட்டுட்டு நம்ம வந்துட்டு பிஐபி போட்டுக்கணும். ஓகேவா? ஓகே ஸ்மாலில் போகணும். ஸோ பிஐபி போட்டுட்டு இன்ஸ்டால் நம்பை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கொடுக்கணும். ஓகேவா? நம்ம கொடுக்கும்போது வந்துட்டு நமக்கு அது இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ எனக்கு வந்துட்டு ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்கு. நான் ஆல்ரெடி எக்கச்சக்கமாக யூஸ் பண்ணியிருக்கனால எனக்கு இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ தனியாக வந்துட்டு ஒரு கோட் செல் கிரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு பிஐபி இன்ஸ்டால் உங்களுக்கு என்ன லைப்ரரி வேணுமோ இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு அதை சிங்கிள் லைனில் கொடுக்குறாலும் கொடுக்கலாம். இல்லை வந்துட்டு இங்கே பக்கத்துலேயே கொடுக்கணும்னு நினச்சாலும் நீங்கள் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ பேண்டாஸ் எங்கே இன்ஸ்டால் பண்ணணும்னா அப்படி கொடுக்கலாம். இல்லை வந்துட்டு இந்த இருக்குது பார்த்தீங்களா? ஸோ பேண்டாஸ், அதுக்கப்புறம் டென்சார் ஃப்ளோ. ஸோ இந்த மாதிரிட்டு இங்கே எத்தனை இன்ஸ்டால் பண்ணாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ சைக்கிட். ஓகே சைக்கிட் சரி LEAR. ஓகே AR. ஸோ இந்த வந்துட்டு இங்கே மல்டிபிள் லைப்ரரிஸ் கூட வந்துட்டு சேம் இதில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அப்படியே வந்துட்டு இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இப்படி தான் இன்ஸ்டால் ஆகும். நான் எல்லாமே இன்ஸ்டால் வச்சுருக்கனால எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு நம்ம பேசிக்காக நம்ம ஏஐக்கு யூஸ் பண்ணக்கூடிய லைப்ரரிஸ். ஸோ மேஜராக யூஸ் பண்ணக்கூடிய லைப்ரரிஸ் வேணால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒரு டைம் இதை சேட்டில் அனுப்பி விட்றேன், பார்த்துக்கோங்க. யூ கேன் செக் ஆன் தம். ஓகேவா? ஸோ லைன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்துட்டு இது லேட்டாக உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? ஓகே. ஸோ நம்ம இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு அரேஸ் பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லியிருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்? நம்ம வந்துட்டு நம்பை யூஸ் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ நம்ம வந்துட்டு எந்த லைப்ரரி யூஸ் பண்ண போகிறோமோ அந்த லைப்ரரி இம்போர்ட் பண்ணுங்க கேட்டா. ஸோ என்ன பண்ணுறேன்? இம்போர்ட் நம்பை ஆஸ் என்பி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இது என்பி நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப ஃபெமிலியாக யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ரொம்ப காமனாகவே வந்துட்டு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறோம். நம்ம கம்பெனியில் ஜாபுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஒரே மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. நம்ம நீங்கள் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இல்லை நீங்கள் வேறு நாளும் போட்டுக்கலாம். நீங்கள் நம்மன்னு போனாலும் போட்டுக்கலாம். உங்கள் இஷ்டத்துக்கு எப்படிலாம் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் இங்கே என்ன டிக்ளேர் பண்ணிட்டீங்களா அதான் உங்களோடது, நீங்கள் யூஸ் பண்ண போகிறது. நீங்கள் அப்படி கொடுத்துட்டீங்கன்னா அது வந்துட்டு நான் இப்போ குழப்பம். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு நம்ம நார்மலாக காமன் கோட்லேயே போயிடுறோம் என்பின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இது மனசு வச்சு உங்களுக்கு. அண்ட் இப்போ நான் அதை இம்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் இப்போ நான் இன்னொரு கோட் பாக்ஸ் கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நான் ரன் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு 1D அரே கிரியேட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ 1D அரே கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ நான் இது பண்ணிடுறேன். வெயிட் பண்ணுங்க. கிரியேட்டிங் 1D
ஓகே. ஸோ இதில் வந்துட்டு நம்ம வண்டி ஓகே க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ அரேக்கு வந்துட்டு ஒரு நேம் கொடுக்கணும்ல, நம்ம என்ன கொடுக்கலாம்? ஏஆர்னு கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ ஏஆர்ஆர் நம்ம வந்துட்டு அதுக்கு நேம் வைக்கணும்ல, ஸோ ஒன்னு கொடுத்துலாம். ஓகேவா? ஸோ யூனிக்காக இருக்கணும், ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரெண்ட் ஆகணுக்காக ஒன்னு கொடுக்குறோம். ஸோ நம்ம வந்துட்டு அரே கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு ஈக்குவல் டு போட்டுக்கலாம் அண்ட் என்பி டாட் அரே. ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு அரே கிரியேட் பண்ணுறதுக்கான கோட். ஓகேவா? ஸோ ஒரு அரே கிரியேட் பண்ணுறதுக்கு இதான் பண்ணுவோம். ஸோ என்பி டாட் அரேன்னு கொடுக்குறோம். ஓகேவா? ஓகே கொடுத்துட்டு ஒரு இது ஓப்பன் பண்ணிக்கலாம் அண்ட் நம்ம உள்ளுக்கு வந்துட்டு ஒரு இது கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஒரு லிஸ்ட்டு கொடுக்க போகிறோம். ஸோ என்ன பண்ணலாம், உங்களுக்கு நம்ம சர்டன் வேல்யூஸ் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ நான் வந்துட்டு 10, 20, 30, 40 அண்ட் 50. ஓகே. ஸோ கொடுத்துட்டேன், என்னோட வேல்யூஸ் தான். ஓகேவா? ஸோ நான் ஒன்ஸ் இது கொடுத்து முடிச்சப்போ என்ன பண்ணலாம், நான் வந்துட்டு இது பிரிண்ட் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ எனக்கு என்ன அரேன்னு தெரியணும்ல. ஸோ நான் பிரிண்ட் கொடுத்துட்டு நான் வந்துட்டு 1D அரே அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் அண்ட் ஓகே. ஸோ இதை கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், எனக்கு வந்துட்டு பிரிண்ட் ஆகணும்ல. ஸோ என்ன பண்ணுறேன், ஸோ பிரிண்ட்டுன்னு போட்டுட்டு இந்த அரேயோட நேமை கொடுத்துறேன். ஓகேவா? ஸோ இந்த அரே பிரிண்ட் ஆகணும்ல. ஸோ வந்துட்டு ARR1 அப்படிங்கிறத வந்துட்டு நான் கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ கொடுத்துட்டேன்னா எனக்கு வந்துட்டு பிரிண்ட் ஆயிடும். ஸோ எனக்கு வந்துட்டு இதான் 1D அரே. ஓகேவா? ஸோ சிங்கிள் லைனில் இருக்கும் எனக்கு. ஸோ மல்டிபிள் டைமென்ஷன் இல்லாமல் இங்கே சிங்கிள் லைன்லேயே முடிச்சிடும். ஓகேவா? ஸோ தான் 1D அரே. ஓகே. ஸோ இது வந்துட்டு நம்ம இப்போ 1D அரே கிரியேட் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பண்ண போதும் வந்துட்டு 2D அரே. ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணதுனால ஐ டோன்ட் ஹேவ் டு இம்போர்ட் அகெயின். ஸோ 2D அரே கிரியேட் பண்ணுறதுக்கு வந்துட்டு சின்ன வித்தியாசம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் வரும் உங்களுக்கு. ஓகே. ஸோ நான் இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இதே மாதிரி தான் வரும், ஆனால் இதில் சின்ன வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா, we have to create another ஒரு இன்னொரு லிஸ்ட். ஓகேவா? இன்சைட் த பாக்ஸ். ஸோ வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், 60, 70, 80, 90, ஓகே. ஸோ இப்படி கொடுத்துட்றேன். எனக்கு வந்துட்டு இன்னொரு இது கிரியேட் பண்ணணும். ஸோ இன்னொரு இது கொடுக்கணும் இதே மாதிரி. இப்போ 2D அரேன்னு சொல்லியாச்சுன்னா எனக்கு வந்துட்டு இன்னொரு லிஸ்ட்டு கொடுக்கணும். அப்படி கொடுத்துட்டு அப்படின்னா எனக்கு வந்துட்டு 2D அரே அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு ஓகே ஆயிடும். ஓகேவா? ஸோ இங்கே நேம் மாற்றிக்கலாம். ஸோ வேறு ஒன்றும் கிடையாதுங்க. நீங்கள் வந்துட்டு 1D அரே கொடுக்கீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்தமாதிரி சிங்கிள் லிஸ்ட்டில் நீங்கள் கொடுத்துட்டா போதும். ஓகேவா? வேல்யூஸை அதே உங்களுக்கு வந்துட்டு 2Dயில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு 2 லிஸ்ட்டாக கொடுக்கணும். ஓகேவா? அதே 3Dனா மூணு லிஸ்ட்டாக கொடுக்கணும். ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸோ நான் இது பிரிண்ட் சாரி. ஸோ ஓகே ஃபைன். என்னாச்சு 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 ஓ சின்ன எரர். ஓகே ஃபைன். ஸோ இதை கொடுக்கக்கூடாது போல், இங்கே கொடுப்போம். ஸோ நம்ம வந்துட்டு லிஸ்ட்டுக்குள்ளே லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே ஃபைன். ஓகே ஓகே. ஸோ அதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டிங்கன்னா, நமக்கு வந்துட்டு ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி அந்த லிஸ்ட்டுக்குள்ளே இன்னொரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ லைக் க்ளோஸர் வியூவில் போனால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட்டு ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த லிஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டு நம்ம 2 லிஸ்ட்டு கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ தட் அப்போ தான் வந்துட்டு நமக்கு அந்த 2D அரேங்கிறது க்ரியேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி அந்த லிஸ்ட்டுக்குள்ளே லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ 2 லிஸ்ட்டு. ஓகேவா? நமக்கு 2D தானே வேணும். ஸோ 2 லிஸ்ட்டு. ஸோ க்ரியேட் பண்ணுறேன்னா எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி 2D அரே வந்துட்டு கிடச்சிடும். ஓகேவா? ஸோ எனக்கு இதே மாதிரி வந்துட்டு இன்னொன்று வேணும்னு நினச்சேன்னா ஐ ஹாவ் டு ஜஸ்ட் காப்பி தெம் அண்ட் பேஸ்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்துட்டு இது 3D அரே. ஸோ எனக்கு வந்துட்டு இது 3D அரே. ஓகேவா? ஸோ அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு அரே க்ரியேட் பண்ணுறதுக்கான மெத்தட். ஓகேவா? ஸோ இந்த கீவேர்ட் நோட் பண்ணிக்கோங்க, அரே க்ரியேட் பண்ணுறதுக்கான மெத்தடை. ஓகே. ஸோ இப்போ அதான் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க, அரே கிரியேட் பண்ணுறதுக்கு என்பி டாட் அரே. ஓகேவா? ஸோ கன்ஃபியூஷன் வேண்டாம். அண்ட் எப்போவும் வந்துட்டு உள்ளே போகும்போது என்ன லைப்ரரி அந்த ஃபைலில் யூஸ் பண்ண போகிறோமோ அந்த இதை வந்துட்டு நீங்கள் கொடுத்துணும். ஓகேவா? ஸோ என்பி ஸோ பிஐபி இன்ஸ்டால் நம்ம என்ன லைப்ரரி அந்த லைப்ரரியோட நேம். ஓகேவா? ஓகே.
ஸோ இதான் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நான் இது பண்ணதுனால லைக் இது பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ நமக்கு வந்துட்டு இந்த டைமென்ஷன்ஸோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நமக்கு வந்துட்டு 0D இருக்குது, 1D, 2D, 3D. நான் சொன்ன மாதிரி 0D அப்படின்னு வச்சுன்னா ஒரே ஒரு எலமெண்ட் தான் வரும். ஓகேவா? ஸோ சிங்கிள் எலமெண்ட்லன்ட்டு முடிஞ்சிடும். அதுக்கு வந்துட்டு நோ ஃபேஸஸ். ஓகேவா? ஸோ அதான் 0Dன்னு சொல்கிறாங்க. அதே வந்துட்டு 1Dனா ஒரு ரோ மட்டும் இருக்கும். செட் செட். ஓகே, இதே வந்துட்டு எனக்கு 2D அப்படின்னாச்சுன்னா எனக்கு வந்துட்டு 2 அரே இருக்கும். ஓகேவா? ஸோ செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கும், செட் ஆஃப் அரேஸ் இருக்கும். அண்ட் நமக்கு வந்துட்டு 3D அப்படின்னாச்சுன்னா நமக்கு வந்துட்டு மொத்தம் 3 இருக்கும். ஸோ அந்த மாதிரி நமக்கு மாறிக்கிட்டே போகும். ஓகேவா? ஸோ கவுண்ட் மாறிக்கிட்டே போகும் அதுக்கேற்ற மாதிரி. ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு போயிடலாம். ஸோ இதை வந்துட்டு 0Dக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 0D அப்படின்னு வச்சா சிங்கிள் வேல்யூ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அரையும் போட்டு சிங்கிள் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு கிரியேட் ஆகுது. ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஓகே, ஸோ இதான் வந்துட்டு 0D. ஓகேவா? ஸோ நான் சொன்ன மாதிரி சிங்கிள் எலமெண்ட் போட்டு தான் இருக்கும். ஸோ வேணா நோட் பண்ணிக்குவாங்க இதை. லைக் தேவைப்படும், எப்போமாச்சும் ரேண்டமாக தேவைப்படும். ஸோ 0Dனா வந்துட்டு நமக்கு சிங்கிள் எலமெண்ட் போட்டோம். ஆனால் நமக்கு உள்ளக்கூடிய மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஒன்று தான். ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இருக்கக்கூடியது 1D. ஸோ 1Dனாச்சுன்னா நமக்கு வந்துட்டு லைக் சிங்கிள் லிஸ்ட்டு மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? சிங்கிள் இது மட்டும் தான் இருக்கும், செட் ஆஃப் வேல்யூ மட்டும் தான் இருக்கும். ஸோ இதான் 1Dன்னு சொல்கிறோம். ஓகேவா? ஓகே, அண்ட் 2Dன்னு பார்த்தாச்சுன்னா நமக்கு வந்துட்டு மல்டிபிள். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் நமக்கு வந்துட்டு 2 லைக் ரோ அண்ட் அந்த 2 காலம் அந்த மாதிரி நமக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு தெரியுதுல. ஸோ இந்த மாதிரி 2 வேல்யூ கொடுக்கும்போது உங்களுக்கு 2Dயாக மாறிடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மாறிடும் சொல்லியிருக்காங்க. அண்ட் 3D அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நமக்கு வந்துட்டு ஸோ இந்த மாதிரி நமக்கு லைக் மல்டிபிள் எலமெண்ட்ஸ் 2D தாண்டி வந்துட்டாலே, ஸோ இந்த மாதிரி 2 வேல்யூ தாண்டி நமக்கு 3வது வந்துட்டாலே வந்துட்டு நமக்கு 3D போயிடும். ஓகேவா? ஸோ நம்ம வந்துட்டு லைக் லாட்ஸ் ஆஃப் திங் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய இது லைக் நிறைய செட் ஆஃப் வேல்யூ வந்துட்டு நம்ம ஆட் பண்ணுறதுக்காக வந்துட்டு 3D யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்துட்டு ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள். ஓகேவா? நான் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன். நீங்கள் வந்துட்டு 1 2 ஸோ 2 தாண்டி நீங்கள் வந்துட்டு 3வது போயிட்டாலே வந்துட்டு உங்களுக்கு அது 3Dயாக கன்வெர்ட் ஆயிடும். ஓகேவா? அண்ட் இப்போ ஷேப். ஸோ ஷேப் அப்படின்னா என்ன அப்படி சொல்லி கேட்டுட்டிங்கன்னா, ஓகே சிம்பிளாக சொல்லணும்னா நமக்கு வந்துட்டு கவுண்ட் பண்ணுறது. ஸோ எத்தனை ரோ இருக்குது, எத்தனை காலம் இருக்குது சொல்லிட்டு கவுண்ட் பண்ணுறது தான் ஷேப். ஓகேவா? ஷேப் அதுக்காக யூஸ் பண்ணுறோம். நம்ம கவுண்ட்லாம் யூஸ் பண்ணுறோம், இப்போ கவுண்ட் இண்டெக்ஸிங்லாம் யூஸ் பண்ணுறோம்ல. ஸோ அதே மாதிரி தான் ஷேப்புமே. ஸோ ஷேப் அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு அந்த அதை குறிப்பிட்ட இப்போ இந்த அரே இருக்குது தெரியுமா? அந்த அறையில் வந்துட்டு எத்தனை ரோ இருக்குது, அந்த இப்போ அறையில் வந்துட்டு இப்போ இது லிஸ்ட்டா. ஸோ லிஸ்ட்டில் வந்துட்டு எத்தனை எலமெண்ட் இருக்குது, எத்தனை ரோ இருக்குது, எத்தனை காலம் இருக்குன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணி சொல்கிறது தான் வந்துட்டு இதோட ஒர்க். ஓகேவா? ஸோ அதான் லைக் ஐடென்டிஃபை பண்ணுறது. ஸோ பார்த்துடலாம். ஸோ ஷேப்ஸ் ஆஃப் நம்பை அரே இஸ் எ டப்புள் ஆஃப் இன்டீஜர் தட் ரெப்ரசன்ட் நம்பர் ஆஃப் எலமெண்ட் இன் ஈச் டைமென்ஷன். ஓகேவா? ஸோ ஒரு டைமென்ஷன்லையும் ஸோ எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு தான், ஒரு ரோவில் வந்துட்டு எவ்வளோ இருக்குது, ஒரு காலமில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறது தான் என்னோட வேலை. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் 1D அரே ஹேஸ் அ ஷேப் ஆஃப் n. ஓகேவா? ஸோ 1Dயில் வந்துட்டு நமக்கு நமக்கு லைக் ரோ மட்டும் தான் இருக்கு இல்லையா? ஸோ ரோ மட்டும் இருக்குன்னா வந்துட்டு நமக்கு அது என்னன்னு தான் சொல்லுவோம். ஸோ ஒன்று ரோ மட்டும் இருக்கும், இல்லை காலம் மட்டும் இருக்கும். ஸோ ஒன்று தான் சொல்லுவோம். ஓகே, சிங்கிள் இருக்கனால n. ஓகேவா? அண்ட் 2Dயில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஷேப் அவங்க ரோவும் இருக்கும், காலமும் இருக்கும். ஸோ mn n எடுத்துருக்காங்க. ஓகேவா? அண்ட் 3Dயிலும் பார்க்கவும் நமக்கு அப்படி கிடையாது. ஸோ நமக்கு மோர் தென் இருக்கும். ஸோ மோர் தென் mn இருக்கும். ஓகேவா? ஸோ நமக்கு தேர்டாக எக்ஸாக்ட்லாம் போகும். ஸோ அதான் 3Dன்னு சொல்லிட்டோம். ஸோ அதுக்கு வந்துட்டு PNMN சொல்லிட்டு எடுக்காங்க. ஓகேவா? ஸோ மல்டிபிள் வேல்யூஸ் போகிறதுக்காக 3D. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஷேப்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் நமக்கு வந்துட்டு லைக் கவுண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு வந்துட்டு ஷேப் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ பேசிக் ஃபார் கவுண்டிங் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் காலம்ஸ். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட்
ஓகே. ஸோ ரீஷேப்பிங் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷனுங்க. ஓகே. ரீஷேப்பிங் அப்படி சொல்லி பார்த்தாச்சுன்னா நமக்கு வந்துட்டு லைக் ரீஅரேஞ்ச் பண்ணுறது ஓகேவா. ஸோ இருக்கிற எலமெண்ட்டை ரீஅரேஞ்ச் பண்ணி வைக்கிறது நமக்கு ரீஷேப்பிங்னு சொல்கிறோம். ஸோ இதில் இப்போ பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்துட்டு என்ன ஆகுது. ஸோ சாரி. ஓகே. ஸோ இப்போ அந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ அதில் வந்துட்டு எனக்கு அரேயில் வந்துட்டு ரெண்டு செட் ஆஃப் எலமெண்ட் இருக்குது ஓகேவா. ஸோ 10 and 20 ஒரு செட்டாக இருக்குது அண்ட் 30 and 40 வந்துட்டு ஒரு லிஸ்ட்டாக இருக்குது ஓகேவா. ஸோ எனக்கு ரெண்டு டைப் ஆஃப் இதாக இருக்குது. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரீஷேப் பண்ணுறாங்க ஓகேவா. ஸோ ரீஷேப் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா எனக்கு என்ன பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு 4ன்னு சொல்லிட்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு வந்துட்டு இந்த பக்கம் வரக்கூடியது வந்துட்டு எனக்கு இதை ஐடென்டிஃபை பண்ணும் அண்ட் இந்த சைடில் வரக்கூடிய வேல்யூ வந்துட்டு கீழே இப்படி போகக்கூடியது வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணும் ஓகேவா. ஸோ எனக்கு வந்துட்டு இப்போ 4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன ஆகணும், எனக்கு வந்துட்டு இந்த ரெண்டு வேல்யூ வந்துட்டு ஒன்றாகி 4 மொத்தமாக வந்துட்டு ஒரே இதாக கிரியேட் ஆகுது ஓகேவா. ஸோ எனக்கு வந்துட்டு இங்கே உள்ளுக்குரிய எலமெண்ட்டை சேஞ்ச் பண்ணாமல் எனக்கு அதோட ஷேப்பை மாற்றணும், அதில் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸை மாற்றணும்னுச்சுன்னா ஐ கேன் சேஞ்ச் ஓகேவா. ஸோ அதுக்காக தான் நம்ம ரீஷேப்புங்கிறது யூஸ் பண்ணுறோம். ஓகே, நம்ம ரீட் பண்ணி பார்த்தலாம். ஸோ ரீஷேப் ஃபங்க்ஷன் இன் நம்பை இஸ் யூஸ் டு சேஞ்ச் ஷேப் ஆஃப் அன் அரே ஓகேவா. ஸோ அரேயோட ஷேப் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக எனக்கு இது வரைக்கும் இந்த வந்து 2D ஓகேவா. ஸோ நான் வந்துட்டு இது இப்படி போட்டதுனால எனக்கு என்னாச்சு 1D மாறிடுது ஓகேவா. அண்ட் இந்த நியூ ஷேப் மஸ்ட் பி கேப்பட்டபிள் வித் compatibility compatible with the original shape, meaning that the total number of element in the array must remain the same. ஸோ எனக்கு வந்துட்டு லைக் ஜஸ்ட் எப்படி சொல்கிறது, ஷேப் பண்ணுற மாதிரி ஓகேவா. மற்றபடி வந்துட்டு அதோட மீனிங்கோ இல்லை அதோட லைக் வேல்யூஸோ எல்லாமே மாறல ஓகேவா. ஸோ எல்லாமே சேமாக தானே இருக்குது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய 10, 20, 30, 40 தான் இங்கேயும் இருக்குது எனக்கு அவுட்புட்லேயும். எனக்கு அதோட எதுவுமே அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் லைக் அந்த வேல்யூஸ் எதுவுமே மாறல, எனக்கு அதோட ஷேப் மட்டும் மாறி இருக்கு ஓகேவா. ஸோ தான் ஸோ 2Dலேருந்து எனக்கு 1Dக்கு மாறி ஓகேவா. ஸோ தான் ஸோ சிம்பிள். ஓகே. ஸோ உங்களுக்கு நோட் பண்ணிக்கோங்க, அதை ரீஷேப்பிங் என்னது நமக்கு ஜஸ்ட் rearranging stuffs ஓகேவா without changing the character and like values. ஓகே. ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபைன். ஓகே. அண்ட் ஸோ இப்போ வந்துட்டு நம்ம பார்க்க போது வந்துட்டு காப்பி அண்ட் வியூ ஓகேவா. ஸோ காப்பி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு இது இருக்குது ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் ஒன்று இருக்குது. ஸோ இந்த லிஸ்ட்டை வந்துட்டு என்ன பண்ண போகிறேன், நான் காப்பி பண்ண போகிறேன் ஓகேவா. ஸோ காப்பி பண்ணி அதுக்கு சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ண போகிறேன். பண்ணிவிட்டு நான் திரும்பி வந்துட்டு அதை இது பண்ண போகிறேன், லைக் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன் ஓகேவா. ஸோ என்னோட ஆப்ரேஷன் இதுதான். அண்ட் இந்த காப்பியில் வந்துட்டு உங்களுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு மெயின் இப்போ லைன் இருக்கு இல்லையா. ஸோ எனக்கு வந்துட்டு இதான் மெயின் கரெக்டாக. ஸோ இதான் நான் கொடுத்தது. ஸோ இது என்னோட மெயின் அரே இல்லையா. ஸோ அரேயோட இது வந்துட்டு உங்களுக்கு எதுவுமே மாற்றாது ஓகேவா. ஸோ அது அப்படியே தான் இருக்கும், இட் வில் ரிமைன் சேம். ஆனால் நீங்கள் வந்துட்டு புதுசாக காப்பி பண்ண போக வந்துட்டு என்ன வேல்யூ சேஞ்ச் பண்ணுமோ நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அது ஏற்ற மாதிரி மாறிடும். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்துட்டோன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு அரே ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 10, 20, 30 சொல்லிட்டு 3 வேல்யூஸ் இருக்குது ஓகேவா. ஓகே. அண்ட் இப்போ வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த அரே வந்துட்டு அரேன்னு போட்டு இந்த அரேயோட நேம் போட்டுட்டு அரே டாட் காப்பின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க ஓகேவா. ஸோ இதான் இந்த காப்பி அதான் கீவேர்டு ஓகேவா. ஸோ காப்பின்னு கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு எனக்கு 0th வேல்யூ இருக்குல்ல. ஸோ எனக்கு இதான் 0 வேல்யூ. ஸோ 0, 1, 2ன்னு சொல்லி எடுப்போம் கரெக்டாக. ஸோ 0th வேல்யூ வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு வந்துட்டு 40 வேல்யூ வந்துட்டு கொடுக்காங்க. ஸோ 0th வேல்யூ வந்து 40 இருக்க போதும் ஓகேவா. ஸோ நான் இந்த அரே நான் காப்பி பண்ணிவிட்டு அந்த அரேயில் நான் வந்துட்டு இந்த 0th இந்த இண்டெக்ஸ் இருக்குல்ல. ஸோ இந்த இண்டெக்ஸோட வேல்யூ வந்து 40 மாற்ற போகிறேன் ஓகேவா. ஸோ மாற்றிட்டு நான் பிரிண்ட் பண்ணுறேன். எனக்கு வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய பிரிண்ட் ஆகுது. அண்ட் இப்போ என்ன பண்ணோம், இப்போ நான் காப்பி பண்ணிட்டேன் ஓகேவா. ஸோ ஒன்ஸ் நான் காப்பி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணோம், நான் வந்துட்டு பார்க்கணும்ல காப்பி பண்ணதை. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன், திரும்பி வந்துட்டு இதே போட்டுட்டு ஜஸ்ட் நான் அரே டாட் வியூன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் ஓகேவா. ஸோ கொடுத்துட்டு நான் அதேமாதிரி லைக் வேல்யூஸ் எல்லாம் மொத்தமாக கொடுத்துட்டு அண்ட் நான் வந்துட்டு பிரிண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு என்ன ஆகுதுன்னா இங்கே இருக்க எதுவுமே மாறாது உங்களுக்கு. ஸோ இட் வில் ரிமைன் த சேம். ஆனால் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன சேஞ்சஸ் பண்ண சொல்லியிருக்கீங்களோ சேஞ்சஸ் மட்டும் பண்ணி உங்களுக்கு திரும்பி பேஸ்ட் ஆகும் ஓகேவா. ஸோ இதே பேஸ்ட் ஆகும் ஓகேவா. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இதான் வந்துட்டு இந்த காப்பி அண்ட் வியூ அப்படிங்கிற லைக் இந்த ஃபங்க்ஷனோட வேலை ஓகேவா. ஸோ இதோட வேலை இதுதான். நமக்கு வந்துட்டு ஒரிஜினல் லைக் அரேயோட இது மாற்றாமல் வேல்யூஸ் எதுவும் மாற்றாமல் அதை அப்படியே காப்பி பண்ணி
நமக்கு தேவைப்படுற சேஞ்சஸை ஏற்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம திரும்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இன்னொரு அதே கிரியேட் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க, டூப்ளிகேட் அரே. ஸோ அதான் வந்துட்டு காப்பி அண்ட் வியூவோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே ஸோ இதான் வந்துட்டு உங்களுக்கு டோட்டலாக இருக்கக்கூடியது. ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு உங்களுக்கு லைக் டோட்டலாக இந்த நம்பையில் இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ். அண்ட் இதுக்கான எக்ஸாம்பிள் ஒன்று இருக்குது, நான் உங்களுக்கான பண்ணி செஞ்சு காமிக்கவா? ஸோ ரியல் டைம் எக்ஸாம்பிள் இருக்குது, நான் ஒரு டைம் செஞ்சு காமிச்சிடுறேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு டக்குன்னு புரியும்ல? ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக பண்ணுறேன். ஓகே ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்துட்டு வழக்கம் போல் வந்துட்டு நான் இம்போர்ட் ஆல்ரெடி பண்ணிட்டேன். ஸோ எனக்கு தேவையில்லை. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன்னா டெம்பரேச்சர்னு சொல்லிட்டு ஒரு இது க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ டெம்பரேச்சர்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஒரு அரே க்ரியேட் பண்ண போகிறேன். அண்ட் அதுக்கு வந்துட்டு எம்பி டாட் அரே அப்படி சொல்லிட்டு நான் என்னோடய வேர்ட் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறேன் அண்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ். ஓகேவா? ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் வந்துட்டு நான் லைக் செட் ஆஃப் வேல்யூஸ் கொடுக்க போகிறேன். ஸோ 10.5 அண்ட் 20.7 கமா ஸோ கமா ஸோ கட் ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் 50.8 கமா அண்ட் 36.2 and 40.1 கமா. ஓகே இது போதும். ஓகே ஃபைன். ஸோ இதை வந்துட்டு எனக்கு செட் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துருக்கோம். ஓகேவா? அண்ட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்கு வந்துட்டு மீன் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ லைக் மீன் என்ன தெரியுமில்ல? ஸோ ஆவரேஜ். ஓகேவா? ஸோ நான் இன்னொரு பாக்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் ஆவரேஜ் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ ஏவிஜி கொடுத்துட்டு அண்டர் ஸ்கோரில் இங்கே ஸ்பேஸ் கொடுக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறேன், நான் வெறும் அண்டர் ஸ்கோர் கொடுக்குறேன். ஸோ டெம்ப் அப்படி சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், எம்பி டாட் மீன் அப்படி சொல்லிட்டு கொடுக்குறேன். கொடுத்துட்டு எனக்கு என்ன இது, ஸோ பேராமீட்டர்ன்றது எங்கள் டெம்பரேச்சர் தானே. ஸோ டெம்பரேச்சர் அங்கே நான் கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு நான் இதை வந்துட்டு இதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறேன். அண்ட் நான் வந்துட்டு இன்னொரு எக்ஸ்ட்ரா வந்துட்டு இதை ஆட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இதோட மேக்ஸிமம் வேல்யூ, ஸோ மேக்ஸிமம் டெம்பரேச்சர்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன்னா, நான் வந்துட்டு மேக்ஸ் அண்டர் ஸ்கோர் டெம்ப் அப்படி சொல்லிட்டு கொடுக்க போகிறேன். ஸோ கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், எம்பி டாட் மேக்ஸ் அப்படி சொல்லிட்டு கொடுக்க போகிறேன். ஸோ மேக்ஸ் வந்துட்டு மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்காது. ஓகேவா? ஸோ இதில் இதுக்குள்ளே இதை வந்துட்டு பெரிய வேல்யூ சொல்லி கண்டுபிடிக்காது. ஸோ மேக்ஸிமம் கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்துட்டு நான் வந்துட்டு என்னோட பேராமீட்டரை வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட பேராமீட்டர் டெம்பரேச்சர் தானே. ஸோ டெம்பரேச்சருங்கிறத ஆட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஓகே ஸோ இப்போதைக்கு நமக்கு ரெண்டு இது போதும். ஓகேவா? ஸோ ரெண்டுத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். அண்ட் இப்போ வந்துட்டு நான் இது பிரிண்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ இது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு, எனக்கு ரெடி ஆயிடுச்சு ஆன்சர். அண்ட் நான் இது வந்துட்டு பிரிண்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன், ஸோ பிரிண்ட் அப்படி சொல்லிட்டு கொடுத்துட்டு பிரிண்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ரீடிங் ஆஃப் த வீக் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ ரீடிங் ரீடிங்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் போட்டுட்டு ஷேப் இன் திஸ் வீக் அப்படி சொல்லிட்டு கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், இது போயிட்டு நான் டெம்பரேச்சர் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ எனக்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு நான் இதை வந்துட்டு நான் வாங்கியிருக்கேன். ஓகேவா? ஸோ டோட்டல் வேல்யூஸ் வாங்கியிருக்கேன். அண்ட் செகண்ட் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ பிரிண்ட்னு கொடுத்துட்டு ஓகே ஸோ நான் இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ எனக்கு வந்துட்டு ஆவரேஜ் டெம்ப் இன் திஸ் வீக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். அண்ட் எனக்கு இதோட பேராமீட்டர்ன்றது ஏவிஜி டெம்பரேச்சர் தானே. ஸோ ஏவிஜி டெம்ப் அப்படி சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ தட் எனக்கு வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய இங்கே ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஆன்சர் வந்துட்டு எனக்கு அவுட்புட்டாக வரும். ஓகேவா? ஸோ அதுக்காக அண்ட் நான் தேர்டாக கொடுக்க போது வந்துட்டு ஸோ பிரிண்ட் கொடுத்துட்டு நான் வந்துட்டு மேக்ஸிமம் வேல்யூ. ஓகேவா? ஸோ ஓகே மேக்ஸ் டெம்ப் இன் திஸ் வீக் அப்படி சொல்லிட்டு கொடுக்கலாம். ஸோ கொடுத்துட்டு நான் ஓ மை காட்
கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேங்க. ஸோ ஐ எம் ஜஸ்ட் கோனா ஓகே. ஸோ என்ன பண்ண போகிறேன், நான் வந்துட்டு இங்கே இருக்க வாங்க போகிறேன். ஓகேவா. ஸோ மேக்ஸ் போட்டு அண்டர்ஸ்கோரில் டெம்ப். ஓகேவா. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சது. ஸோ நான் இப்போ வந்துட்டு எப்போ பிரிண்ட் பண்ணுறேனோ எனக்கு வந்துட்டு கீழே வந்துட்டு அதோட வேல்யூஸ் வந்தது. ஓகேவா. ஸோ எனக்கு வந்துட்டு ஆவரேஜாக இப்போ எனக்கு வந்துட்டு டோட்டல் ரீடிங் வந்துட்டு அண்ட் அதோட ஆவரேஜ் வேல்யூ வந்துட்டு அண்ட் இந்த வீக்கில் வந்துட்டு எவ்வளோ மேக்ஸிமம் டெம்பரேச்சர் வந்துட்டு எனக்கு இங்கே நோட் ஆயிடுச்சு. ஓகேவா. ஸோ எடுத்து காமிக்குது. ஓகேவா. ஸோ இதான் வந்துட்டு நம்பையோட லைக் ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு குட்டியாக வராது. ஸோ உங்களுக்கு எக்கச்சக்கமாக வரும். லைக் உங்களால் இது இப்போ யூகிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ லைக் மில்லியன்ஸ் தௌசண்ட்ஸ் அந்த மாதிரி டேட்டாஸ் வரும். ஸோ அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்காக நம்ம நம்பை யூஸ் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ இதுவே வந்துட்டு நம்ம நார்மல் பைத்தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம லிஸ்ட் ஆப்ரேஷன்ஸாக யூஸ் பண்ணி பண்ணோன்னா யூ ஹேவ் டு திங்க். ஸோ எந்தளவுக்கு வந்துட்டு ஹார்டாக இருக்குன்னு சொல்லிட்டு திங்க் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் வந்துட்டு இங்கே இருக்க ஒரு வேல்யூவை எடுத்து அதை உள்ளுக்கு ஒரு ஆப்ரேஷன் போட்டு ஒரு லூப் கிரியேட் பண்ணி அதை உள்ளுக்கு வாங்கி அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு கண்டிஷன் கொடுத்து அதை ஆட் பண்ணி, ஸோ அது மாதிரி நமக்கு லாட் ஆஃப் ப்ராசஸ் இருக்குது. ஓகேவா. ஆனால் இது அப்படி கிடையாது, சிங்கிள் ஒரே லைனில் வந்து வேலை முடியுது. ஓகே. ஸோ அதுக்காக தான் நம்ம லைப்ரரிங்கிறது யூஸ் பண்ணுறோம். ஓகே ஃபைன். ஸோ அது உங்களுக்கு டவுட் இருக்கா எதுவும்? லைக் நம்பையில் டவுட் இருக்கா? ஓகே ஃபைன். எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஓகேவா. ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு நம்பைக்கு அப்புறமா நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்துட்டு பேண்டாஸ். ஸோ நம்பை வந்துட்டு நம்ம மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் ஹியூஜ் நம்பர் ஆஃப் நியூமரிக்கல் டேட்டாஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அண்ட் பேண்டாஸ் வந்துட்டு எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டிங்கன்னா, அம்சம். ஸோ பேண்டாஸ் வந்துட்டு நமக்கு எதுக்காகனா வந்துட்டு லைக் செட் ஆஃப் டேட்டாஸ் ஹேண்டில் பண்ணுறது. ஸோ மல்டிபிள் டேட்டா செட் இருக்கும் இல்லையா. ஸோ அது வந்து நம்ம நியூமரிக்கல். ஆனால் இது அப்படி கிடையாது. நமக்கு வந்துட்டு லைக் எல்லாமே பேசிக்காக சொல்லணும்னா எப்படி சொல்லலாம், நமக்கு இப்படி வச்சுக்கோங்க, நமக்கு வேர்ட் டைப்பில் இருக்கக்கூடிய டேட்டாஸ்னு வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ அந்த மாதிரி டேட்டாஸ், ஸோ எக்ஸல் ஷீட்டில் இருக்கக்கூடிய டேட்டாஸ்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி டேட்டாஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்காக தான் பேண்டாஸ் யூஸ் பண்ணுறோம். சிம்பிளாக சொல்லணும்னா எக்ஸல் ஷீட் எப்படி இருக்கும் உங்களுக்கு ஐடியா இருக்கா? எப்போங்க அந்த டேட்டா இருக்கும். ஓகே வெயிட் பண்ணுங்க. ஸோ இது வந்துட்டு எனக்கு என்கிட்ட எக்ஸல் ஷீட் இருக்குது, நான் அதை காமிக்கிறேன். ஓகேவா. அம்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ நமக்கு வந்துட்டு எக்ஸல் ஷீட்டில் வந்து நமக்கு டேட்டாஸ் இப்படி தான் இருக்கும். ஓகேவா. ஓகே. ஸோ எக்ஸல் ஷீட்டில் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டேட்டாஸை வந்துட்டு உங்களுக்கு தனித்தனியாக நீங்கள் மேனுவலாக ஹேண்டில் பண்ண முடியுமா? முடியாது கரெக்டாக. ஸோ நமக்கு வந்துட்டு ஹார்டாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லைக் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டேட்டாஸ் இருக்குது. ஸோ ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டேட்டாஸ் அண்ட் மல்டிபிள் காலம்ஸ் நமக்கு நிறைய இருக்குது. ஓகேவா. ஸோ இதை நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாது கரெக்டாக. ஸோ இந்த கேசஸில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு பேண்டாஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா, லைக் இந்த ப்ராசஸ் வந்துட்டு நமக்கு ஈஸியாக கொடுக்கும். ஓகேவா. ஸோ சேம் லைக் நம்பை, ஆனால் இந்த மாதிரி டேட்டாஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. மோர் ஆர் லெஸ் லைக் ஸோ இந்த மாதிரி டேபிள்ஸ் இருக்கக்கூடிய விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது தான். ஓகேவா. ஸோ பேண்டாஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பேனல் டேட்டா ஆர் பைத்தான் டேட்டா அனாலிசிஸ். ஓகேவா. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, பேனல் டேட்டா ஆர் பைத்தான் டேட்டா அனாலிசிஸ். ஸோ இதான் வந்துட்டு பேண்டாஸோட ஷார்ட் ஃபார்ம். நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் பேண்டாஸ் இஸ் அ பைத்தான் லைப்ரரி யூஸ் ஃபார் ஒர்க்கிங் வித் டேட்டா செட்ஸ். ஸோ நமக்கு வந்து டேட்டா செட்ஸை வச்சு நம்ம ஒர்க் பண்ணுறதுக்காக தான் பேண்டாஸ்ங்கிறத யூஸ் பண்ணுறோம். ஓகேவா. அண்ட் இட் கண்டெயின் ஃபங்க்ஷன்ஸ் லைக் அனலைசிங், ஹேண்ட்லிங் அண்ட் மேனிபுலேட்டிங் டேட்டா. அண்ட் பேண்டாஸ் வச்சு நம்மளால் வந்துட்டு அது மேனிபுலேட்னா வந்துட்டு சேஞ்சஸ் பண்ண முடியும் அண்ட் நல்லா ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ ஹேண்ட்லிங்னா எனக்கு தெரியும்ல. ஸோ நமக்கு வந்துட்டு செட் ஆஃப் டேட்டாஸை ஆக்சஸ் பண்ணுறது தான் ஹேண்ட்லிங் சொல்கிறோம். ஓகேவா. ஸோ ஹேண்ட்லிங் தான் காமன் ப்ராசஸ் தான் வருது. அண்ட் அனலைஸ் பண்ணுறது. அண்ட் அனலைஸ்னு ஆச்சுன்னா நம்ம வந்துட்டு லைக் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அனலைஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதான் லைக் ரீட் பண்ணுறதா வச்சுக்கலாம். ஸோ ரீட் பண்ணுறதுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ அந்த மாதிரி சிஎஸ்வி ஃபைலு, எக்ஸல் ஃபைலு, இதுமாதிரி ஃபைல்ஸ் நம்ம ரீட் பண்ணுறதுக்காக அண்ட் அதை வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறதுக்காக, லைக் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக அண்ட் அதை சேஞ்சஸ் ஏற்படுறதுக்காக தான் வந்துட்டு பேண்டாஸுங்க யூஸ் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் பேண்டாஸோட சிம்பிள். பேண்டாஸ் லைப்ரரியோட சிம்பிள் இதுதான். நோட் பண்ணிக்கோங்க. ஓகே 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 ஓகே. ஸோ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு பேண்டாஸ் எல்லாம் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா. ஸோ பேண்டாஸ் கிவ் யூ இன்ஃபர்மேஷன் அபவுட் த டேட்டா சச்சஸ் டஸ் கோரிலேஷன் பிட்வீன் டூ ஆர் மோர் காலம் எக்ஸிஸ்ட். அதாவது நமக்கு லைக் நமக்கு வந்துட்டு இந்த வெயிட் பண்ணுங்க, சாரி நிமிஷம், எக்ஸல் ஷீட் ஓப்பன் பண்ணிக்கலாம்.
அந்த எக்ஸல் ஷீட்டை சின்ன காமிக்கிறேன், அப்போ கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஓகே. ஸோ அப்போ வந்துட்டு எனக்கு இந்த எக்ஸல் ஷீட் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்துட்டு இங்கே அனலைஸ் பண்ண போகிற ஃபைல்னு வச்சுக்கோங்க, ஓகேவா. ஸோ இந்த ஃபைலில் வந்துட்டு எனக்கு ஸோ இந்த ரோக்கும் இந்த கண்ட்ரிங்க இந்த இதுக்கும் அண்டு சோஷியல் சப்போர்ட்டுக்கு வந்துட்டு ரிலேஷன் இருக்கான்னு பார்க்குறது, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ரெண்டு கைண்ட் ஆஃப் நமக்கு டேட்டாக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு ரிலேஷன் இருக்கா, அதுக்கு எது தொடர்பு இருக்கா, ஸோ இதுக்கு அந்த மாதிரி, ஓகே. ஸோ கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் பண்ணுறதா வந்துட்டு சொல்லியிருக்காங்க, ஓகேவா. ஸோ அதுமாதிரி ஸோ அந்த மாதிரி நம்மளால் வந்துட்டு கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் பண்ண முடியுமா சொல்லி கேட்டிருக்காங்க, ஓகேவா. அண்ட் அதோட ஆவரேஜ் வேல்யூ, ஸோ நம்ம பேண்டாஸில் நம்பையில் பண்ண அதே தான் பண்ண போகிறோம். அண்ட் இட் இஸ் ஃபார் டேட்டா லைக் திஸ், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி டேட்டாஸ் பண்ணிட்டு ஸோ நியூமரிக்கல் ஆர் இந்த மாதிரி டேபிளில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் பண்ணிட்டு, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி டேட்டாஸ் பண்ணிட்டு நம்ம ஆவரேஜ் வந்துட்டு இருக்கா, ஆவரேஜ் வேல்யூ என்ன, அண்ட் அதோட மேக்ஸிமம் வேல்யூ என்ன, மினிமம் வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பேசிக்கான விஷயங்கள்லாம் வந்துட்டு பேண்டாஸ் யூஸ் பண்ணுவோம், ஓகேவா. பட் பேசிக்காக பேண்டாஸ் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, மெயினாக அதை வந்துட்டு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, உள்ளுக்கு டேட்டாஸ் ஆக்சஸ் பண்ணி அதை நமக்கு ஏற்றவே மாற்றி யூஸ் பண்ணுறதுக்காக தான் பேண்டாஸ்ங்கிறது யூஸ் பண்ணப்படுது, ஓகேவா. மேஜராக இதான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மினிமம் மேக்ஸிமம் வேல்யூலாம் கண்டுபிடிக்க யூஸ் பண்ண மாட்டாங்க மேக்ஸிமம். ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு நமக்கு மேனிபுலேட் பண்ணுறதுக்கு, ஓகேவா. ஹேண்ட்லிங் அண்ட் மேனிபுலேஷனுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க, ஓகே. ஸோ நோட் பண்ணிக்கோங்க அதை. ஓகே ஓகே ஃபைன். ஸோ ஹவு டு யூஸ் பேண்டாஸ். ஸோ பேண்டாஸ்க்கு வந்துட்டு யூ டோன்ட் ஹாவ் டு இன்ஸ்டால் லைக் பிஐபி இன்ஸ்டால் பேண்டாஸ் அந்த மாதிரி நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் பெருசாக கிடையாது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாச்சுன்னா, பேண்டாஸ் வந்துட்டு இன்பில்டாகவே நம்ம பைத்தன் இன்ஸ்டால் பண்ணும்போது இன்பில்டாகவே இன்ஸ்டால் ஆகும், ஓகேவா. இன் கேஸ் உங்களுக்கு வந்துட்டு ஸ்பெசிஃபிக் வெர்ஷன் ஆஃப் பேண்டா வேணும் அப்படி சொல்லிட்டு உங்களோட ப்ரோக்ராம் கேட்குது அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு அந்த பேண்டாஸ், நான் அதை டைப் பண்ணி காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு பேண்டாஸ் இன்ஸ்டால் பண்ண நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு நான் என்ன பண்ணும், இப்படி பிஐபி இன்ஸ்டால் பேண்டாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இதோட வந்துட்டு அதோட வெர்ஷன் கொடுக்கணும், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஸோ என்னன்னு கொடுக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் வந்துட்டு என்ன வெர்ஷனமோ சம்திங் பாயிண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ 3 பாயிண்ட் சம்திங். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு என்ன வெர்ஷன் இருக்கோ அந்த வெர்ஷன் கொடுத்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ இப்படி தான் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணுறது. ஆனால் நீங்கள் பேசிக்காக வந்துட்டு பேண்டாஸ்க்கு வந்துட்டு தனியாக ஒரு இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் பண்ணுங்கிறது அவசியம் கிடையாது, ஏன்னா இன்பில்ட்டாக வரக்கூடியது, ஓகேவா அது. ஓகே ஓகே. ஸோ பேண்டாஸ் வந்துட்டு இன் ஆர்டர் டு ஆக்சஸ் பேண்டாஸ் மெத்தட் யூனிட்டி இம்போர்ட். ஸோ ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம், இம்போர்ட் மட்டும் பண்ண போதும், இன்ஸ்டால் பண்ண அவசியம் கிடையாது. இம்போர்ட் பேண்டாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை மட்டும் யூஸ் பண்ணால் மதி, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஆக்சஸ் பண்ணிக்கலாம் பேண்டாஸை. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, இம்போர்ட் பேண்டாஸ் ஆஸ் பிடி. ஓகே. ஸோ பேண்டா சீரீஸ். ஸோ பேண்டா சீரீஸ் லைக் காலம் டேபிள். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த டேபிள் இருக்கு இல்லையா, ஸோ நமக்கு நல்ல எக்ஸாம்பிள் இருக்குது, டேபிள் இருக்கு இல்லையா. ஸோ இதான் சீரீஸ் சொல்கிறோம். ஸோ டேபிள் தான் சீரீஸ்னு சொல்கிறோம், ஓகேவா. ஸோ இட்ஸ் லைக் a series, ஓகேவா. இட்ஸ் a one dimensional array holding data of any type. ஸோ இட்ஸ் ஒன் டைமென்ஷன் சொல்லியாச்சுன்னா நமக்கு தெரியும். ஸோ எந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா, இப்போ எனக்கு இருக்குல்ல இந்த ஃபின்லேண்ட் இருக்குல்ல, ஸோ ஃபின்லேண்ட் மட்டும் தான் இது பண்ணுறேன். ஸோ இது ஒன் டைமென்ஷன் கேட்டா, ஸோ இது எனக்கு ஒன் டைமென்ஷன் கேட்டா. ஸோ அதுமாதிரி ஒன் டைமென்ஷனில் எனக்கு மல்டிபிள் வேல்யூஸை ஹோல்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஹாப்பினஸ் ஸ்கோர் இருக்குது, ஜிடிபி வேல்யூ இருக்குது, லைஃப் சப்போர்ட் இருக்குது, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இருக்குது, அண்ட் ஃப்ரீடம் ஜென்ராசிட்டின்னு சொல்லிட்டு நமக்கு எக்கச்சக்க வேல்யூஸ் இருக்குது இல்லையா. ஸோ இந்த மாதிரி எனக்கு மல்டிபிள் வேல்யூஸை ஹோல்ட் பண்ணும், ஓகேவா, பேண்டாஸ். அண்ட் பேண்டா சீரீஸ் ஆப்ஜெக்ட் கேன் பி கிரியேட்டட் யூஸிங் சீரீஸ் ஃபங்க்ஷன், ஓகேவா. ஸோ நம்ம நம்பையில் அரே யூஸ் பண்ணுவோம்ல, ஸோ மோரலஸ் அதே மாதிரி தான், ஓகேவா. ஸோ அதே மாதிரி தான் பேண்டாஸ். ஆனால் எம்பிக்கு பதிலாக நம்ம வந்துட்டு இங்கே பிடின்னு யூஸ் பண்ணி சீரீஸும் போட்டு உள்ளுக்கு என்ன வேல்யூ கொடுக்க போகிறோம் வேல்யூ கொடுக்கலாம், ஓகேவா. சிம்பிள். ஏதாச்சும் எக்ஸாம்பிள் இருக்கான்னு பார்க்குறேன், நான் இருந்துச்சுன்னா அதை காமிக்கிறேன், ஓகே. எக்ஸாம்பிள் வசதியாகும். ஸோ பார்த்துட்டிங்கன்னா எனக்கு இதான் எக்ஸாம்பிள். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எனக்கு வந்துட்டு சீரீஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ சீரீஸ் லிஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதில் நேம்லாம் கொடுக்கலாம், ஓகேவா. ஸோ கொடுத்துட்டு யூ ஹேவ் டு கிவ் த டேட்டா லைக் திஸ், ஓகேவா. ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ள லிஸ்ட்டாக நீங்கள் கொடுக்கணும். அண்ட் அதில் வந்துட்டு மல்டிபிள் வேல்யூஸ் இருக்குது, ஓகேவா. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி கொடுத்த வேல்யூவை நீங்கள் சீரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும், ஓகேவா. ஸோ இந்த உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட்டில் கிடைக்கும், ஓகேவா, வித் சம் டிஃபால்ட் வேல்யூஸ். ஸோ லேபிள் நம்பர்ஸோடு கிடைக்கும். ஸோ 1 2 3 சொல்லிட்டு உங்களுக்கு லேபிள் நம்பர்ஸோடு கிடைக்கும், ஓகேவா.
ஸோ சிம்பிள். நீங்கள் இந்த மாதிரி வேல்யூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துரும் அவ்வளோதான். ஓகேவா? அண்ட் உங்களுக்கு வந்து கூட லேபிள் ஷூட்னு கொடுக்கும். இட் இஸ் யூஸ் டு லைக் ஐடென்டிஃபை த பிளேஸ்மெண்ட் ஆஃப் த வேல்யூ. ஓகேவா? ஸோ அதுக்காக தான். ஸோ நோட் பண்ணிக்கோங்க இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே ஃபைன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் போயிடலாம். ஸோ லேபிள். ஸோ நம்ம லேபிள் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் பார்த்துட்டிங்கன்னா, ஈச் வேல்யூ ஆஃப் அரே பாஸ்ட் as a பேராமீட்டர். ஸோ ஒவ்வொரு அரேமீட்டருக்கு பேராமீட்டராக பாஸ் ஆகுது, ஒவ்வொரு பேராமீட்டர்ஸ் பாஸ் ஆகுது இல்லையா? ஸோ இப்போ இந்த அரே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பேராமீட்டர்ஸ் பாஸ் ஆகுது. ஸோ ஒவ்வொரு பேராமீட்டர்ஸ் பாஸ் ஆகுது கேட்டா. அண்ட் இந்த வேல்யூஸ் கேன் பி ஆக்சஸ் த்ரூ லேபிள்ஸ். ஸோ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய வேல்யூஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நம்ம நார்மலாக இண்டெக்ஸிங் பண்ணுவோம். இண்டெக்ஸ் வச்சு வேல்யூ ஆக்சஸ் பண்ணுவோம். நம்ம மட்டும் இந்த மாதிரி டேபிள்ஸாக வரும்போது நமக்கு இந்த மாதிரி லைக் இந்த மாதிரி வந்துட்டு வேல்யூஸ் வச்சு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதான் இந்த வேல்யூ லேபிள்னு சொல்கிறாங்க. இந்த எக்ஸாம்பிள் காட்டலாம் அப்படின்னா இதை பார்த்தீங்களா? ஸோ எங்கள் இந்த சைடில் இருக்குல்ல, ஸோ இதான் எங்கள் லேபிள்ஸ். ஓகேவா? ஸோ இந்த சைடில் இருக்கக்கூடிய லேபிள்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் வந்துட்டு 15னா நீங்கள் வந்துட்டு யூனிட் கிங் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். 17னா லைக் உங்களுக்கு என்ன தேவையோ அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ யூ கேன் டைப் அண்ட் யூ கேன் ஆக்சஸ் திங்ஸ் அதான் சொல்லியிருக்காங்க. ஓகே 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 ஃபைன். ஸோ அதான். ஸோ இதுக்காக வந்துட்டு பேசிக்காக லேபிளுக்கு யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? யூ கேன் சேஞ்ச் த நேம் ஆஃப் த லேபிள் ஆஃப் த சீரியஸ் யூசிங் இண்டெக்ஸ் ஆர்குமெண்ட். அதாவது இண்டெக்ஸுங்கிற ஆர்குமெண்ட்டை யூஸ் பண்ணி யூ கேன் சேஞ்ச் த நேம். ஸோ அதில் நீங்கள் 1D வைக்கலாம், இல்லை ஏ வைக்கலாம். ஸோ உங்களுக்கு இஷ்டப்படி நீங்கள் மாற்றிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இண்டெக்ஸ் லிஸ்ட் ஷுட் பி த சேம் சைஸ் ஆஃப் சீரிஸ் லிஸ்ட். நீங்கள் கொடுக்கக்கூடிய இண்டெக்ஸ் லிஸ்ட்டும் இந்த டேட்டா இருக்கு இல்லையா? ஸோ ABCD எனக்கு உங்களுக்கு 5 டேட்டா இருக்குது. இந்த 5 டேட்டா இருக்குன்னா உங்களுக்கு இண்டெக்ஸோட லிஸ்ட்டுமே வந்துட்டு உங்களுக்கு 5 டேட்டா தான் இருக்கணும். ஸோ ABCDE சொல்லிட்டு 5 டேட்டா தான் இருக்கணும். எக்ஸ்ட்ரா 6 or 7 வச்சுன்னா உங்களுக்கு வந்து எரர் காமிக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க, டக்கு நோட் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதை எடுத்துகிட்டு நீங்கள் லேட்டராக நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இல்லை சீரீஸில் வந்துட்டு மொத்தம் 3 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நமக்கு வந்துட்டு சீரீஸோட இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ சீரீஸும் கொடுத்துட்டு உங்களுக்கு இண்டெக்ஸுங்கிறது கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இண்டெக்ஸில் வந்துட்டு எனக்கு ஏபிசின்னு சொல்லிட்டு 3 நிலையை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ கொடுத்து எனக்கு வந்துட்டு பிரிண்ட் பண்ணும்போது என்ன ஆகுது? ஐ எம் கெட்டிங் த டிஃப்ரெண்ட் லேபிள். ஓகேவா? ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸான லேபிளை நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே. ஸோ இதான் வந்துட்டு எக்ஸாம்பிள். கஸ்டமைஸ் அந்த இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுறோம்ல அதோட எக்ஸாம்பிள். ஸோ இதே வந்துட்டு சின்ன ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க அண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் போகலாமா? ஓகே. ஸோ கீஸ். ஸோ நம்ம கீஸ் எதுக்காக யூஸ் பண்ணி சொல்லிட்டு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கீஸ் அண்ட் வேல்யூஸ் சீரிஸ் வந்து டிக்ஷனரியில் வரும் கேட்டா. ஸோ பேண்டாஸே வந்துட்டு வி வில் யூஸ் டிக்ஷனரிஸ். ஸோ லைக் நமக்கு கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்கிறதுக்காக டிக்ஷனரி யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இன்ஸ்டெட் ஆஃப் பாசிங் ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் பாசிங் செப்பரேட் லிஸ்ட் ஃபார் சீரியஸ் அண்ட் இண்டெக்ஸ், யூ கேன் டைரக்ட்லி பாஸ் ஒன் டிக்ஷனரி வித் எலமெண்ட் அண்ட் இன் கீ அண்ட் வேல்யூ. ஓகேவா? ஸோ இந்த டைப்பில் நீங்கள் ஆக்ஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக வந்துட்டு இந்த மாதிரி கொடுக்குறதுக்கு நீங்கள் எதுக்கு இப்படி கொடுக்கணும்? மொத்தமாக வந்துட்டு கீ அண்ட் சீரிஸ் சொல்லிட்டு கொடுத்துலாமே சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ சின்டெக்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், டிக்ஷனரி சின்டெக்ஸ் தான். ஸோ கீ கோலன் வேல்யூங்கிறது தான் இது. அண்ட் அவுட்டரில் வந்துட்டு நமக்கு கேர்லி ப்ரீசஸ் வரும். ஓகேவா? ஓகே. ஸோ பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்துட்டு லைக் டேரெக்டாக வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, வேல்யூ கீ கொடுத்துருக்காங்க சாமின்னு சொல்லிட்டு அண்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ அதுமாதிரி நம்ம கொடுத்து வி கேன் டூ லைக் திஸ். ஓகேவா? ஸோ அதான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ வேணால் நோட் பண்ணிக்கோங்க. லைக் ரொம்ப இது இல்லை. ஸோ சேம் தான், ஆனால் கொஞ்சம் இது நம்ம உள்ளுக்கு டேட்டாவை கொடுக்கும்போதே லிஸ்ட்டாக கொடுக்காம நம்ம டிக்ஷனரியாக கொடுத்துட்றோம். ஸோ தட் நமக்கு வந்து டேரெக்டாக பிரிண்ட் ஆகும்போது பிரிண்ட் ஆகிடுது. ஓகேவா? ஓகே. ஸோ அண்ட் ஃபைனல் இருக்க டேட்டா ஃப்ரேம். ஸோ டேட்டா ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த டேபிள் தான். ஓகேவா? ஸோ இது மாதிரி டேபிள் இருக்கு இல்லையா? ஸோ இது மாதிரி டேபிளாக நம்ம டேட்டா ஃப்ரேம்னு சொல்கிறோம். ஓகேவா? நம்ம வந்துட்டு எப்போ மல்டிபிள் வேல்யூஸ் கொடுத்து ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க வேல்யூ கொடுத்து பண்ணுறோமோ நமக்கு இந்த மாதிரி டேபிள் க்ரியேட் ஆகும் லைக் பைத்தானுக்குள்ளேயே. ஸோ அதான் வந்துட்டு நம்ம டேட்டா ஃப்ரேம்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ பார்த்துட்டிங்கன்னா டேட்டா ஃப்ரேம் இஸ் 2 dimensional சீரீஸ் லைக் 2D அரே. ஓகேவா? ஸோ 2 dimensional அரே. ஓகேவா? அண்ட் ஆர் நெஸ்டட் டிக்ஷனரி. ஒரு டிக்ஷனரிக்குள்ளே டிக்ஷனரிப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி நெஸ்டடாக இருக்கும். ஓகேவா? இட் கண்டெயின் மோர் தென் 1 row and 1 column. அதாவது உங்களுக்கு வந்துட்டு
ஒரு ரோ அண்ட் ஒரு காலம் தாண்டி வந்துட்டாலே வந்துட்டு டேட்டா ஃப்ரேம்னு சொல்லிடலாம் ஓகேவா. அண்ட் நியூ டேட்டா ஃப்ரேம் கேன் கிரியேட் பை யூஸிங் டேட்டா ஃப்ரேம். இந்த டேட்டா ஃப்ரேம் கூடிய இந்த வேர்ட் இருக்கு இல்லையா, அந்த வேர்டை வச்சு யூ கேன் கிரியேட் அ டேட்டா ஃப்ரேம் ஓகேவா. அவைலபிள் இன் பேண்டாஸ் லைப்ரரி. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, இந்த டேட்டா ஃப்ரேமுங்கிற இந்த ஃபங்க்ஷன் வச்சு யூ கேன் கிரியேட் அ டேட்டா ஃப்ரேம் ஓகேவா. அண்ட் ஓகே, ஸோ நோட் பண்ணிக்கோங்க இதை. ஓகே ஓகே. ஸோ பார்த்துட்டிங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இப்போ ஒரு டிக்ஷனரிக்குள்ளே உங்களுக்கு வந்துட்டு டேக் மல்டிபிள் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டிக்ஷனரிக்குள்ளே ரிசல்ட் சொல்லிட்டு டிக்ஷனரி, அதுக்குள்ளே நேம்ஸ் மார்க்குன்னு சொல்லிட்டு 2 கீ இருக்குது. நேம்ஸ்குள்ளே வந்துட்டு நம்ம ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்ணி அதுக்கு வந்துட்டு 3 நேம் கொடுத்துருக்கோம். அண்ட் மார்க்குள்ளே வந்துட்டு நம்ம 3 மார்க் கொடுத்துருக்கோம் ஓகேவா. அண்ட் இது முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், புதுசாக ஒரு வேரியபிள் இன்க்ளூட் பண்ணி பிடி டேட்டா ஃப்ரேம் கொடுத்து நம்ம ரிசல்ட்டை வந்துட்டு போடுறோம். இந்த ரிசல்ட்டை வந்து நம்ம இன்ஃபியூஸ் பண்ணுறோம். பண்ணும்போது என்ன ஆகுது நமக்கு, ஸோ நமக்கு வந்துட்டு புதுசாக ஒரு இந்த மாதிரி நமக்கு எக்ஸல் ஷீட்டில் வந்துருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு இது கிரியேட் ஆகுது, டேபிள் கிரியேட் ஆகுது ஓகேவா. ஸோ இந்த டேபிளில் வந்துட்டு நம்ம டேட்டா ஃப்ரேம்னு சொல்கிறோம் ஓகேவா. ஸோ இட் இஸ் நாட் மச் காம்ப்ளிகேட்டட், அதனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணி காமிக்கல ஓகேவா. ஸோ இல்லைன்னா உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி காமிச்சிருவேன். அண்ட் வி காட் வெரி லெஸ் டைம். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க, வேணா நோட் பண்ணிக்கோங்க இதை. ஓகே ஸோ அதான் கொடுத்துருக்காங்க ஓகே. ஸோ அதில் வந்துட்டு நமக்கு ஐ லாக்னு கொடுத்துருக்காங்களே. ஸோ இந்த ஐ லாக் அப்படின்னா என்ன அப்படின்னா அமைச்சிருங்க. ஸோ ஐ லாக்னா வந்துட்டு நமக்கு ஃபுல் ஃபார்ம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்டீஜர் லொக்கேஷன் பேஸ்ட் இண்டெக்ஸிங் நோட் பண்ணிக்கோங்க. இன்டீஜர் லொக்கேஷன் பேஸ்ட் இண்டெக்ஸிங். ஒரு டைம் டைப் பண்ணி வச்சுறேன். ஓகேவா. ஸோ இதான் வந்துட்டு ஐ லாக் ஓகேவா. ஓ மை காட். ஓகே. ஸோ இது வந்துட்டு நமக்கு என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு லைக் இப்போ வந்துட்டு உங்களுக்கு இந்த வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு ஆக்சஸ் பண்ண நினைக்கிறீங்க ஓகேவா. ஸோ நைட் நீங்கள் வேல்யூ ஆக்சஸ் பண்ண நினைக்கிறீங்க வச்சுக்கோங்களேன். ஸோ அதோட நீங்கள் அதோட ரோ அண்ட் காலம் நம்பர் கொடுத்து யூ கேன் ஆக்சஸ் ஓகேவா. ஸோ பார்த்துட்டிங்கன்னா எங்கள் எக்ஸாம்பிள் என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ எனக்கு வந்துட்டு இந்த நம்பரை ஆக்சஸ் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, சிங்கிள் ட்ரோ தான் ஓகேவா. ஸோ சிங்கிள் ட்ரோவில் செகண்ட் வேல்யூன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு காலமாக இருக்கும் சம்திங். ஸோ அதில் வந்துட்டு எனக்கு செகண்ட் வேல்யூ ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இதுமாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அதில் எங்களுக்கு ஆக்சஸ் ஆகுது ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ரோ அண்ட் காலம் நம்பரை வச்சு உள்ள இருக்கக்கூடிய வேல்யூ ஆக்சஸ் பண்ணுறதுக்காக தான் நான் வந்துட்டு ஐலாக்ங்கிறத யூஸ் பண்ணுறேன் ஓகேவா. ஸோ இன்டிஜர்ங்கிறத இது யூஸ் பண்ணுறேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஐலாக் ஃபங்க்ஷன் இஸ் a index selecting method, which means that we have to pass an integer index in a method to select specific row and column ஓகேவா. ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக்கான ரோ அண்ட் காலம் வந்துட்டு நம்ம இது பண்ணுறதுக்கு செலக்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஓகேவா. திஸ் மெத்தட் டஸ் நாட் இன்க்ளூட் லாஸ்ட் எலமெண்ட் ஆஃப் த ரேஞ்ச் பாஸ்ட். ஸோ இந்த மெத்தட் வந்துட்டு நமக்கு கடைசி எலமெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்துட்டு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அந்த ரேஞ்ச் வந்துட்டு பாஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண முடியாது ஓகேவா, இன்க்ளூட் ஆகாது. ஓகே, ஸோ நோட் பண்ணிக்கோங்க இந்த இதை. அண்ட் சைடில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நமக்கு வந்துட்டு இப்படி வருது இல்லையா, ஸோ காலம் நம்பர் இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி கீழே காலம் நம்பர். ஸோ அந்த காலம் வந்துட்டு நமக்கு 0 ஸ்டார்ட் ஆகும் ஓகே. 0 1 2 3 சொல்லிட்டு போகும். இந்த சைடில் ஸ்டார்ட் ஆக வந்துட்டு 1 2 3 சொல்லிட்டு போகும் ஓகேவா. ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு கன்ஃபியூஸ், ஏன்டா 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்க வேண்டாம். ஸோ இது நமக்கு இப்படி போகிறதா வந்துட்டு நமக்கு இந்த இருக்குல்ல இது காமிச்சிட்டேன். ஸோ எனக்கு மேலே வந்து இப்படி கீழே போகுது இல்லையா, ஸோ இப்படி போகிறதா வந்துட்டு எனக்கு 1 2 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். எனக்கு இது வந்து போகிறதுன்ட்டு எனக்கு 1 2 3ன்னு போகும் ஓகேவா. ஸோ தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கு வந்துட்டு சர்டன் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே. அண்ட் நம்ம இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வந்துட்டு லாக் ஓகேவா. ஸோ லாக் அப்படின்னாச்சுன்னா இட்ஸ் வெரி சிம்பிள். நம்ம வந்துட்டு அதில் என்ன பண்ணோம், நம்ம வந்துட்டு எங்கே நமக்கு என்ன ரோ அண்ட் காலம் வேணுமோ அதோட நம்ம இது கொடுத்து ஆக்சஸ் பண்ணிக்கிட்டோம் கேட்டா, அதோட இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்து ஆக்சஸ் பண்ணிக்கிட்டோம். அண்ட் நமக்கு வந்து லாக்கில் வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஜஸ்ட் டேரெக்டாக வந்துட்டு நம்ம அந்த கீ வேல்யூ இருக்குல்ல, ஸோ இப்போ நேம் தான் ஆக்சஸ் பண்ணணும்னா ஐ ஹேவ் டு கிவ் த கீ வேல்யூ ஓகேவா. ஸோ நான் கொடுத்து அண்ட் அதோட பிளேஸ்மெண்ட்
இந்த கீ வேல்யூ கொடுத்து அதுக்கு உள்ளுக்கு எக்கச்சக்க வேல்யூ இருக்குது ஓகேவா. ஸோ எனக்கு 0 1 2 எனக்கு சி ஆக்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு 2ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ கொடுத்து அதை இதோட கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு சிங்கிற இது வந்துட்டு ஆக்சஸ் ஆகிடும் ஓகேவா. ஸோ அதான் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது வந்துட்டு நம்ம கீ அண்ட் அதோட பிளேஸ்மெண்ட் இண்டெக்ஸோட வேல்யூ யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஆக்சஸ் பண்ணுறோம். ஐலாக்ல வந்துட்டு ரோ அண்ட் காலமோட பிளேஸ்மெண்ட் வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். லாக்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு கீ அண்ட் இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம் ஓகேவா. ஸோ நேமுங்கிறது கீ அண்ட் அதோட பிளேஸ்மெண்ட்டாக நமக்கு இண்டெக்ஸ். ஸோ இண்டெக்ஸ் வச்சு ஆக்சஸ் பண்ணுறோம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, நான் சொல்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஐலாக்ல வந்துட்டு நம்ம ரோ வேல்யூ அண்ட் காலம் வேல்யூ வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம். ரோ வேல்யூ அண்ட் காலம் அதோட இண்டெக்ஸ் வச்சு ஆக்சஸ் பண்ணுறோம். அண்ட் லாக்ல வந்துட்டு கீ அண்ட் நம்ம வந்துட்டு இண்டெக்ஸ் வேல்யூ ஸோ ரெண்டு வச்சு ஆக்சஸ் பண்ணுறோம் ஓகேவா. கீ அண்ட் இண்டெக்ஸ் ஓகே. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபுல்லாகவே அதான் எக்ஸாம்பிள் தான் இருக்குது. ஸோ ரொம்ப டீப்பாக போக வேண்டாம் ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு இருக்கக்கூடிய டேட்டா ஃப்ரேம் ஃப்ரம் சிஎஸ்வி ஃபைல். ஸோ சிஎஸ்வி ஃபைல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ் பண்ணேன்னு தெரில. ஸோ சிஎஸ்வி ஃபைல்லாம் வந்துட்டு எனக்கு லிட்ரலி லைக் இதுதான் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் எனக்கு. ஆனால் எனக்கு என்னென்னா எனக்கு அதில் வந்துட்டு கமா போட்டிருக்கோம். ஸோ தட் வி கேன் ஸ்டோர் லாட் மோர் வேல்யூஸ் ஓகேவா. ஸோ எனக்கு எக்ஸல் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த எக்ஸல் ஃபைல் இருக்குல்ல, ஸோ இந்த எக்ஸல் ஃபைல் வந்துட்டு எனக்கு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு பார்க்கலாமா. வெயிட் பண்ணுங்கள், எனக்கு 71 KB இருக்கா. இதே வந்துட்டு எனக்கு சிஎஸ்வி ஃபைலாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்துட்டு கம்மியாக இருக்கும் ஓகேவா. ஸோ எனக்கு இதோட அதிக வேல்யூ இருந்தாலும் எனக்கு கம்மியாக தான் இருக்கும். வெயிட் பண்ணுங்கள், சிஎஸ்வி ஃபைல் இருக்கான்னு பார்க்குறேன். ஓகே. ஸோ எனக்கு வந்துட்டு இதில் பார்த்துட்டிங்கன்னா லைக் இதில் வந்துட்டு எனக்கு மில்லியன்ஸ் ஆஃப் வேல்யூ இருக்கு ஓகேவா. ஸோ தெரியல, ஓப்பன் பண்ண முடியுமான்னு தெரில. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு இவ்வளோ வேல்யூ இருக்கும் தெரியுதா. ஸோ இட்ஸ் லைக் ஒரு மாதிரி பயங்கரமான வேல்யூஸ் இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த வேல்யூஸு உங்களுக்கு பார்த்து தெரியும். ஸோ இவ்வளோ வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப எஃபிஷியண்ட்டாக கம்மியான ஸ்பேஸில் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்துட்டு சிஎஸ்வி ஃபைல் யூஸ் பண்ணுறோம் ஓகே. ஸோ இதோட மெயின் பர்பஸே அதுதான். இதே வந்துட்டு நீங்கள் எக்ஸல் ஷீட்டில் கொடுத்துட்டீங்க, இந்த வேல்யூ நீங்கள் எக்ஸல் ஷீட்டில் கொடுத்தீங்க அப்படின்னா இட் வில் காஸ்ட் யூ லைக் சம் 1 to 2 MB அந்த மாதிரி உங்களுக்கு எடுக்கும். உங்களுக்கு வந்துட்டு ஸ்பேஸ் அதிகமாகும் போது அதோட சைஸ் ஸ்பேஸ் ஆகும்போது பாசிங்கோட ஸ்பீடு கம்மியாகும் ஓகேவா. ஸோ நீங்கள் அந்த இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக, அந்த நெகட்டிவிட்டி அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம சிஎஸ்வி ஃபைலுங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணி யூஸ் பண்ணுறோம் ஓகே. ஸோ அதோட வேல்யூஸ்னு பார்க்கும்போது நமக்கு கமாஸ் போட்டு செப்பரேட் பண்ணியிருப்பாங்க ஓகேவா. பக்கத்தில் இருக்கும் எனக்கு கமாஸ் போட்டு செப்பரேட் பண்ணுவாங்க ஓகேவா. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ வேல்யூ பார்த்தீங்களா, லைக் அன்கவுண்டபிள் வேல்யூஸ் பாருங்கள். லைக் கிட்டத்தட்ட வந்துட்டு எனக்கு 1400 சம்திங் 1481 காலம்ஸ் ஆஃப் டேட்டா இருக்குது ஓகேவா. ஸோ எனக்கு இவ்வளோ டேட்டாக்கு எனக்கு எவ்வளோ எடுத்துருக்கு 253 MB KB எடுத்துருக்கு ஓகேவா. இதுவே எனக்கு இது பார்க்கும்போது எவ்வளோ இருக்குது மொத்தமாக சரி அந்தளவுக்கு இருக்குது. ஸோ எனக்கு வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு லைக் 1007 சம்திங் இருக்குது எனக்கு. ஆனால் ஓகே. ஸோ எனக்கு வந்துட்டு இதில் லைக் வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்குது. எனக்கு காலம்ஸ் இந்த ரோஸையும் பார்த்துச்சா வேல்யூ கம்மியாக இருக்குது இதில். ஸோ எனக்கு வந்துட்டு இதோட எனக்கு பாதி தான் இருக்குது. ஸோ பாதிக்கு கம்மியாக தான் இருக்குது. ஸோ எப்படி சொல்லலாம், ஓகே ஃபைன். ஸோ இது பாதி வேல்யூஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதோட வந்துட்டு அது லைக் நிறைய வேல்யூ இருக்குது ஓகேவா. ஸோ உங்களுக்கு லைக் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் லேட்டராக. அண்ட் இட் இஸ் ஈஸி டு ரீட் ஓகேவா. ஸோ நீங்கள் சிஎஸ்வி ஃபைல் யூஸ் பண்ணும்போது உங்களால் அந்த உங்களோட ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா அதெல்லாம் ஈஸியாக ரீட் பண்ண முடியும் அந்த வேல்யூஸ் ஓகேவா. ஸோ அதுக்காக மெயின் ரீசனாக கொடுக்குறோம். ஒன்று ஸ்டோரேஜ், அதோட ஸ்பீட் எஃபிஷியன்சி அந்த விஷயங்கள்லாம் இருக்குது. அண்ட் ஈஸியாக ரீட் பண்ணக்கூடிய அந்த மெத்தட் ஃபார்மேட்டில் இருக்கும் ஓகேவா. ஸோ அதுக்காக தான் சிஎஸ்வி ஃபைல் யூஸ் பண்ணுறோம் ஓகே. ஸோ உங்களுக்கு சிஎஸ்வி ஃபைல் இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ சிஎஸ்வி ஃபைல் ஆக்சஸ் பண்ணுறப்ப என்ன பண்ணுறோம் அப்படின்னா pd.read csv அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம் ஓகேவா. ஸோ கொடுத்து நம்ம பிரிண்ட் பண்ணுறோன்னா we can get the value ஓகே. ஸோ நான் இது வேணால் உடனே பண்ணி காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஸோ சிம்பிள் ஓகேவா. ஜஸ்ட் இன்னொரு கோட் லைன் கிரியேட் பண்ணலாம் ஓகே. ஸோ நான் வந்துட்டு இங்கே நான் கோட் போடுறப்ப என்ன பண்ணணும்னா நான் வந்துட்டு என்னோடய ஃபைலை கொண்டு வரணும் அவளுக்கு. ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், இந்த இது கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ உங்களோட லேப்டாப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லாஸ்ட்டாக ஃபைல் பட்டன் இருக்கு இல்லையா, ஸோ நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு இந்த இப்படி காமிக்கும். ஸோ இதில் வந்துட்டு அப்லோட் இருக்கும் ஓகேவா. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு இங்கேருந்து எந்த ஃபைலை நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்களோ ஜஸ்ட் யூ கேன் கிளிக் தட் ஓகேவா. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துங்க. ஓப்பன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வார்னிங் போய் காமிக்கும். ஸோ தட் உங்களுக்கு வந்துட்டு இது ஸ்டோர் ஆகிடும் ஓகேவா. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இது இந்த இடத்துல ஸ்டோர் ஆகிட்டு ஓகேவா. ஸோ இங்கே ஸ்டோர் ஆகிருக்கு ஓகே.
ஆயிடுச்சுன்னா ஐ கேன் டைரக்ட்லி ஆக்சஸ் ஓகேவா, ஈஸியாக ஆக்சஸ் பண்ணி முடியும் அதுக்காக. ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், சாரி க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை ஆக்சஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணுறேன் ஓகேவா. மை காட். ஸோ இம்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ இம்போர்ட் pandas as pd அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன் ஓகேவா. ஸோ கொடுத்துட்டு நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், ஒரு லைக் டிஎஃப்னு சொல்லிட்டு ஒரு இது கிரியேட் பண்ணுறேன் ஓகேவா. ஸோ ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். ஸோ டிஎஃப்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணி நான் வந்துட்டு ரீட் பண்ண போகிறேன் ஓகேவா. ஸோ யா, ஸோ டிஎஃப் சொல்லிட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணிட்டு பிடி டாட் ரீட் அண்டர்ஸ்கோர் சிஎஸ்வி கொடுத்துட்டு உள்ளுக்கு வந்துட்டு ஃபைலோட நேம் கொடுக்க போகிறோம். நம்ம ஃபைல் நேம் என்னது இங்கே, ஃபைல் நேம் காப்பி பார்த்து கொடுத்துடலாம் ஓகேவா. ஸோ கொடுத்துட்டு நான் ஜஸ்ட் இங்கே வந்துட்டு பேஸ்ட் பண்ணிடுறேன் ஓகேவா. ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், பிரிண்ட் டிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன் ஓகேவா. கொடுத்து நான் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சிங்கிள் அண்டர்ஸ்கோர் சிங்கிள் கொட்டேஷன் கொடுத்து பார்ப்போம். இது எரர் வருது. ஓகே, நான் அதை அப்புறமேட்டு என்ன எரர்னு பார்த்து வைக்கிறேன் ஓகேவா. ஸோ பார்த்து இன்கேஸ் நாளைக்கு என்னென்ன காமிக்க முடியுதோ அப்போ நான் காமிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போதைக்கு அதை அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே, என்ன எரர் தெரியல, இப்போ டைம் நமக்கு கம்மியாக தான் இருக்குது. ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம் ஓகேவா. ஸோ ரீட்/சிஎஸ்வின்னு சொல்லிட்டு ஆக்சஸ் பண்ணுறோம். ஸோ இதில் எனக்கு சின்ன டவுட் இருக்குது, நான் போயிட்டு என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு நாளைக்கு சொல்கிறேன் ஓகேவா. டோன்ட் வரி. ஓகே, ஸோ இதான் வந்துட்டு இது நம்ம கொடுத்தக்கூடிய பேண்டாஸில் கொடுத்தக்கூடியது. ஸோ உங்களுக்கு இந்த இதை தவிர நமக்கு ஏதாச்சும் உங்களுக்கு எரர் இருக்கா, டவுட் இருக்கா ரீடிங் தவிர? ஓகே, ஸோ இன்னொரு மெத்தட் இருக்கா, ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேவா. ஸோ கொஞ்சம் அது ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். வி கேன் ட்ரை தட் ஓகேவா. ஸோ கட் பண்ணிடலாம். ஸோ பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்ன பண்ணலாம், நம்ம கூகுள் கோலாபோட இது பண்ணலாம், ட்ரைவ் வந்துட்டு நம்ம லோட் பண்ணலாம் ஓகேவா. ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, நான் ஃப்ரம் கூகுள் டாட் கோலாப் அப்படி சொல்லிட்டு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இம்போர்ட் ட்ரைவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் ஓகேவா. ஸோ இப்படி பண்ணும்போது எனக்கு வந்து இந்த ட்ரைவ் வந்துட்டு ஆக்சஸ் பண்ண முடியும் ஓகேவா. ஸோ ட்ரைவ்னு கொடுத்துட்றேன். அண்ட் கீழே போய்ட்டு என்ன பண்ணுறேன், இந்த ட்ரைவ் மவுண்ட்டுங்கிறத கொடுக்க போகிறேன் ஓகேவா. ஸோ ட்ரைவ் டாட் மவுண்ட். ஸோ பண்ணும்போது எங்கள் ட்ரைவ் வந்துட்டு இதோட ஆட் ஆயிரும் ஓகேவா. ஸோ இந்த ப்ரோக்ராமோட ஆட் ஆயிரும் ஓகே, அதான் செஷனோட ஆட் ஆகும் சொல்லியிருக்காங்க. கொடுத்துட்டு ஸ்லாஷ் கண்டென்ட் ஓகே. ஸோ என்ன இதை கொடுத்துட்றேன் ஓகேவா. ஸோ கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், ஸோ எனக்கு வந்துட்டு இப்போ ஒரு பர்சன் முடிஞ்சுது. ரைட், கொடுத்துடலாம். ஓகே, பண்ணிக்கலாம்டா.
ஸோ எங்கள் மவுண்ட்டை அச்சீவ் பண்ணால் இப்போ நான் ட்ரைவில் போய்ட்டு அப்லோட் பண்ணியிருந்தேன். ஓகே, அந்த ஃபைலை வெயிட் பண்ணுங்கள். லெட் மீ கோ டு மை ட்ரைவ். ட்ரைவில் போயிட்டு மை ட்ரைவில் இங்கே நான் ஆட் பண்ணுற அந்த ஃபைலை வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதனோட சிஎஸ்வி ஃபைல் வச்சுக்கலாம். ஸோ இதை நான் ஆட் பண்ணுறேங்க. வெயிட் பண்ணுங்கள், அப்லோட் ஆகுது. ஸோ இப்போ இந்த ஃபைலில் இங்கே ட்ரைவில் வந்துட்டு எனக்கு பார்த்துன்னு இருக்கும்ல. ஸோ மேக் காப்பி. ஓகே, ஸோ பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு நான் ஜஸ்ட் டேட்டா ஷிட் இங்கே காப்பி ஆகுது. வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இது எங்கே இருக்குது? மை ட்ரைவில் தானே இருக்குது. ஓகே, அந்த டேட்டா டைப்பே பண்ணுறேன். ஸோ இன்னொரு பாக்ஸ் க்ரியேட் பண்ணலாம். க்ரியேட் பண்ணிவிட்டு நான் ரீட் பண்ணுறதுக்கு df ஈக்குவல் டு ஓகே ஜஸ்ட் கொடுக்கலாம். அதை கொடுத்துட்டு நான் இங்கே விட்டு சின்ன சின்ன சேஞ்சஸாக பண்ணணும். ஓகே, ஸோ இல்லை போயிட்டு நான் இருக்கான்னு பார்க்கலாமே. வெயிட் பண்ணுங்கள். ஸோ கொலாப்பில் போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். எனக்கு இல்லை. ஓகே, ஸோ எனக்கு அதோட பிளேஸ்மெண்ட் கொடுக்கணும் கேட்டா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு மை ட்ரைவில் தானே கிடக்குது, கம்ப்ளீட்டாக மை ட்ரைவில் இருக்குது. அண்ட் ஃபைலோட நேம் வந்துட்டு எனக்கு குளோபல் சிஎஸ்வி கேட்டா. ஸோ GLOBAL _ superstore டாட் CSV. ஓகேவா? ஸோ இதான் என்னோடய ஃபைல் டேட்டா. ஸோ கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு அண்ட் லேட்டராக இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபைல் நாட் ஃபவுண்ட். அப்பா கடவுளே, இந்த ஆக்டாக அக்சஸ் பண்ண முடியலையே. கேட்காம பார்ப்போம். மைய ட்ரை போய் பார்ப்போம். ஓகே, ஸோ இங்கே இருக்கு எனக்கு. ஸோ ஜஸ்ட் காப்பி பார்த்து பண்ணிவிட்டு இங்கே போகணும். ஓகே, ஸோ பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ பேக் ஆகும். ஏப்பா ஓகே, நான் இது நாளைக்கு என்னென்னு பார்த்து சொல்கிறேன். ஓகேவா? இந்த ப்ராசஸ் மட்டும், ஏன்னா யூனிக்கோட் எதுவும் தெரில, நான் பார்த்து சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த ப்ராசஸர் எதுவும் டவுட் இருக்கா இந்த பேண்டாஸில்? ஓ, வாய்ஸ் கேட்கலையா? கேட்கலையா சுத்தமாக? கவனிக்கலையே. ஹேண்ட் ரைஸ் பண்ணி வச்சலாம்ல, சாரி. உங்களுக்கு எதுலேருந்து கேட்கல என் வாய்ஸ்? இப்போ கேட்குதா? எதுலேருந்து உங்களுக்கு கேட்கல? ஒரு குறிப்பிட்ட இடம் மட்டும் கேட்கலையா இல்லை எப்படி? எங்கேருந்து எது கேட்கலன்னு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அதை. ஆமாம், கொஞ்ச நேரம். ஸோ அதான் எதுலேருந்து, எங்கேருந்து, எந்த டாப்பிக்லேருந்து? ஸோ கண்டிப்பாக நோட் பண்ணியிருப்பீங்களா, கேட்காம வந்திருக்கும். ஸோ எங்கேருந்து? ஸோ அதை மட்டும் நான் திரும்பி எடுத்துறேன், ப்ராப்ளம் இல்லை. ஸோ நீங்கள் எந்த டாப்பிக்னு சொன்னீங்கன்னா டாபிக் திரும்பி எடுத்துவேன். கொலாப் ட்ரைவ் ஓப்பன் பண்ணும்போது கொலாப் ட்ரைவ் ஓப்பன் பண்ணும்போது ஓகே, அப்போ அது தேவையில்லை. இந்த கோடிங் பண்ணும்போதா? ஸோ ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கோடிங் நான் திரும்பி பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்துட்டு ஏதாவது யூனிக் கோட் யாராவது சொல்லிட்டு காமிக்குது. ஓகேவா? ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு சார்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்துட்டு நான் இதை மட்டும் இது பண்ணுறேன். ஸோ பெட்டர், அது வந்துட்டு தேவையில்லை. ஓகே ஃபைன். யா ஓகே ஃபைன். ஸோ இந்த கோடை நான் திரும்பி பண்ணி காமிக்கிச்சு நாளைக்கு. ஸோ ஏதோ எரர் காமிக்குது எனக்கு, என்ன எரர் சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துட்டு நான் பண்ணி காமிக்கிறேன். மற்றெல்லாம் கிடைச்சல உங்களுக்கு? ஓகே, அப்போ ஃபைன். ஓகே 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 ஷோ நாளைக்கு வந்துட்டு இந்த இது மட்டும் பேண்டாஸோட அந்த சிஎஸ்வி ஃபைல் எப்படி ரீட் பண்ணுறது மட்டும் பார்த்து சொல்கிறேன். நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன், ஏன் ஒர்க் ஆக மாட்டேங்குன்னு தெரியல. ஓகேவா? ஸோ நாளைக்கு பார்த்துட்டுன்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ இதை தவிர உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கா இந்த பேண்டாஸில்? அவ்வளோதான்டா. ரைட். ஸோ டவுட் இருந்தால் கேட்டுருங்க. ஓகே ஃபைன்.
ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு இது சின்ன ஒரு டாபிக் தான் ஓகேவா. ஸோ டக்குன்னு பார்த்துடலாம். இது பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது டேட்டா மேனிப்புலேஷன் ஓகேவா. ஸோ டேட்டா மேனிப்புலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டிங்கன்னா சிம்பிள், ஜஸ்ட் எடிட்டிங் பண்ணுறதுக்கு. ஸோ டேட்டா ஆக்சஸ் பண்ணிவிட்டு நமக்கு இருக்கக்கூடிய டேட்டாஸ் ஆக்சஸ் பண்ணி அதை எடிட் பண்ணுறது. ஸோ சம்திங் லைக் ஆடிங் எலமெண்ட் ஆர் சேஞ்சிங் தி எலமெண்ட், ரிமூவிங் தி எலமெண்ட். ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடியதான் டேட்டா மேனிப்புலேஷன் சொல்கிறோம் ஓகேவா. ஸோ சிம்பிளி சொன்னால் சேஞ்சிங் த சைஸ், லைக் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அந்த ஷேப்லாம் மாற்றுறதான் வந்துட்டு மேனிப்புலேஷன் சொல்கிறோம் ஓகேவா. ஸோ அதில் பார்த்துட்டிங்கன்னா ஆடிங் த ரோ அண்ட் காலம், ட்ராப்பிங் த ரோ அண்ட் காலம், ஃபில்டரிங், ஷார்ட்டிங். ஸோ இந்த மாதிரி பர்சன் வந்துட்டு நம்ம மேனிப்புலேஷன் சொல்கிறோம். ஸோ டீட்டெயிலாக என்னென்னு பார்த்துலாம் ஓகேவா. சின்ன பிப்டி தான் அது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கூடிய வந்துட்டு ஆடிங் ரோ ஓகேவா. ஸோ இப்போ பார்த்துட்டேன்னா ஓகே, நான் க்ளியராக கேட்க நம்புகிறேன். கேட்கலன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க ஓகேவா. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதில் பார்த்துட்டோன்னா ஒரு டேட்டா ஃப்ரேம் இருக்குது ஓகேவா நமக்கு. ஸோ ஏன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சம் டேட்டாஸும் அண்ட் பிக்கு டேட்டாஸும் இருக்குது. அண்ட் நமக்கு வந்து நியூ ரோ ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா ஏல வந்துட்டு 7ங்க நம்பரும் அண்ட் பிலங்கிறது 8ங்க நம்பர் ஆட் பண்ண போகிறோம் ஓகேவா. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த வேரியபிள் எடுத்துக்கிறேன். ஸோ வேரியபிள் போட்டு அண்ட் வேரியபிள் கூட அப் அண்ட் அப்படிங்கிற ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுறேன் ஓகேவா. ஸோ அப் அண்ட் யூஸ் பண்ணால் அப் அண்ட் தெரியும்ல உங்களுக்கு, லாஸ்ட் வந்து ஆட் பண்ணுறது. ஸோ அப் அண்ட் யூஸ் பண்ணி நியூ ரோன்னு கொடுக்குறேன். ஸோ நியூ ரோ இதுதானே. ஸோ இதான் இங்கே இருக்கக்கூடிய வேல்யூஸ் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் நியூ ரோன்னு சொல்லிட்டு இதோட இந்த ரோ புதுசாக ஆட் பண்ண போகிற வேல்யூவோட இது கொடுக்குறேன். கொடுத்துட்டு இக்னோர் இண்டெக்ஸ் ஓகேவா. ஸோ இண்டெக்ஸ் வந்துட்டு இக்னோர் பண்ண சொல்லுது. இண்டெக்ஸ் அப்படின்னாச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். ஸோ இண்டெக்ஸ் அதோட பிளேஸ்மெண்ட் ஓகேவா. ஸோ பிளேஸ்மெண்ட்டோட இக்னோர் பண்ணிவிட்டு இது பண்ணுறது. நம்ம அப்பன்னாலே தெரியும் உங்களுக்கு, லாஸ்ட் வந்து ஆட் பண்ணுறது நம்ம கண்டிப்பாக பிளேஸ்மெண்ட்டை பெருசாக நோட் பண்ணாது கரெக்டாக. ஸோ இக்னோர் பண்ணுது. இக்னோர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஐ ஹவ் டு கிவ் த பிரிண்ட் ஓகேவா. ஸோ பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஐ எம் கெட்டிங் த ஆன்சர் வித் நியூ வேல்யூஸ் ஓகேவா. ஸோ கீழே வந்துட்டு நியூ வேல்யூ ஆட் ஆயிருக்கு. ஸோ எனக்கு கிடைக்குது ஓகேவா. ஸோ நமக்கு வந்துட்டு ஒரு ரோ ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னாச்சுன்னா நமக்கு வந்துட்டு யூஸ் பண்ண போகிறது அப் அண்ட். ஸோ அப் அண்ட் அப்படிங்கக்கூடிய தான் யூஸ் பண்ண போகிறோம் ஓகேவா. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. பேண்டாஸில் ஒரு புதுசாக ரோ ஆட் பண்ண போகிறோம், டேட்டா ஃப்ரேமில் ரோ ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னாச்சுன்னா நம்ம யூஸ் பண்ண போகிறது அப் அண்ட். நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ பார்த்துட்டிங்கன்னா ஸோ தெரிஞ்சதாவது ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ சேம் தான் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் போயிடலாம். அண்ட் காலம்க்கு ஸோ காலமே லிட்ரேக்கு சேம் திங் தான். ஓகே, ஸோ காலமுக்கு என்ன பண்ணியிருக்காங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு எனக்கு நேம் அண்ட் மார்க்னு சொல்லிட்டு 2 இது கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ 2 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதில் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோன்னா நமக்கு புதுசாக ஒரு காலம் ஆட் பண்ண போகிறோம். இந்த பக்கம் புதுசாக காலம் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு டிஎஃப் சொல்லிட்டு மார்க்குள்ள பெர்சன்டேஜ் சொல்லிட்டு ஒரு காலம் கிரியேட் பண்ண போகிறோம் ஓகேவா. ஸோ அதோட கீ தான் இது. ஸோ பெர்சன்டேஜ் சொல்லிட்டு ஒரு கீ வேல்யூ நேம் கொடுக்குறோம். கொடுத்துட்டு உள்ளுக்கு என்ன ப்ராசஸ் பண்ண போகிறோங்கிறது. ஸோ இதில் வந்துட்டு நம்ம வேல்யூஸ் கொடுக்குறாலும் கொடுக்கலாம், இல்லை வந்துட்டு இனிமேல் கால்குலேஷன் பண்ணாலும் பண்ணலாம் ஓகேவா. ஸோ டிஎஃப்னு போடுறோம். டிஎஃப்னா இதோட நேம் ஓகேவா. ஸோ டிஎஃப்னு போட்டுருந்தோம். ஸோ போட்டுட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம், மார்க்கு. ஸோ இந்த மார்க் இருக்கு இல்லையா. ஸோ மார்க் இருக்கிறோம். மார்க்கை வந்துட்டு 100ஆல் டிவைட் பண்ணி அண்ட் மல்டிப்ளை பண்ண போகிறோம் ஓகேவா. ஸோ அது நமக்கு பெர்சன்டேஜ் கிடைக்கும். ஸோ அதுக்காக பண்ணுறோம் ஓகேவா. ஸோ பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு பெர்சன்டேஜோட கிடைக்குது ஓகேவா சைடில். ஸோ அதான் சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ரோக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு சைட் பை சைடில் வேல்யூமே கொடுத்துட்றோம். நம்ம கொடுத்து இது பண்ணுறோம், அப்பன் பண்ணுறோம். அண்ட் நம்ம காலமுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆக்சஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதோட என்ன புதுசாக ஆட் பண்ண போகுமோ அதோட கீ நேம் கொடுத்து அண்ட் இவளுக்கு என்ன ப்ராசஸ் பண்ண போகுமோ அதை கொடுத்து ப்ராசஸாக வேல்யூஸ் கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணுறோம். பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு புதுசாக ஒரு இது க்ரியேட் ஆகிடுது ஓகேவா. ஸோ சிம்பிள், நோட் பண்ணிக்கோங்க இதை. ஓகே, அண்ட் யா ஸோ இப்போ ட்ராப்பிங் ரோ கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ராப்பிங் அப்படின்னாச்சா எனக்கு வந்துட்டு வேல்யூ கம்மி பண்ணுறது அதுதானே. ஸோ தெரிஞ்சது தானே. ஸோ ட்ராப்பிங்க்கு வந்துட்டு டிஎஃப் ட்ராப்புங்கிறது. ஸோ அப் அண்ட் பண்ணும்போது நம்ம டிஎஃப் ட்ராப்புங்க யூஸ் பண்ணுறோம். பண்ணி நம்ம வந்துட்டு அதோட பிளேஸ்மெண்ட் கொடுக்குறோம் ஓகேவா. ஸோ இந்த இடத்துல ஸோ எனக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு காலமில்
ஓகே செகண்ட். ஸோ ஃபஸ்ட்டு ரோவில் வந்துட்டு எனக்கு செகண்ட் வேல்யூ வந்துட்டு ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எனக்கு இந்த இடத்துல எனக்கு வந்துட்டு செகண்ட் வேல்யூ, ஸோ எனக்கு 98 ரிமூவ் பண்ணோம் ஓகேவா. ஸோ அது நான் கொடுக்குறேன், அதோட பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்டு பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு அந்த வேல்யூ மட்டும் ரிமூவ் ஆகும் ஓகேவா. ஸோ ரிமூவ் பண்ணும்போது வி கோனா கிவ் த இண்டெக்ஸ் நம்பர்ஸ் ஓகேவா. ஸோ இண்டெக்ஸ் நம்பர் கொடுத்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம், ரோ அண்ட் காலம் நம்பர்ஸ் கொடுத்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம் ஓகேவா. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணும்போது நம்ம வந்துட்டு வேல்யூஸ் கொடுத்து ஆட் பண்ணுறோம் அப்பன் பண்ணி, அண்ட் ரிமூவ் பண்ணும்போது நம்ம வந்துட்டு அதோட என்ன வேல்யூ ரிமூவ் பண்ணுமோ அது வேல்யூவோட ரோ நம்பர் அண்ட் காலம் நம்பர் வந்துட்டு கொடுத்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறோம் ஓகேவா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் போகலாம். ஸோ காலம் ஆல்சோ சேம். ஸோ காலம் ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு என்ன காலம் ரிமூவ் பண்ண போகிறோமோ அந்த காலமோட நேம் மட்டும் கொடுத்து அந்த ஆக்சஸ் நம்பர் 1ன்னு கொடுக்குறோம். ஸோ 0 and 1 மட்டும் தான் உண்டு. ஸோ இது 1ன்னு கொடுத்துட்டு நான் பிரிண்ட் பண்ணும்போது அது மொத்தமாக அந்த மொத்த காலமும் காணாமல் போயிடும் ஓகேவா. ஸோ ஜஸ்ட் காலம் நேம் மட்டும் கொடுத்து நம்ம ட்ராப் பண்ணிட்டா மதி ஓகேவா. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க, இதுதான் வந்துட்டு சின்டெக்ஸ். ஓகே. ஸோ ஃபில்டரிங். ஸோ ஃபில்டரிங் அப்படி சொல்லிட்டு பார்க்கும்போது ஃபில்டரிங் வித் யூஸ் டு வாட் இஸ் காலம் சரி ஆப்ஷன் இருங்க. ஸோ ஃபில்டரிங் அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு ஸோ இந்த லைக் இந்த ஆர்குமெண்ட்டில் இருக்குல்ல, ஸோ இந்த 2 வேல்யூஸில் இருக்குல்ல, ஸோ இதில் இருக்கக்கூடிய ஸ்டப்ஸை வந்துட்டு லைக் ஃபில்டர் பண்ணி லைக் எக்ஸ்ட்ரா வேல்யூ இருக்கா, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு ஃபில்டர் பண்ணி சால்வ் பண்ணுறது தான் இது ஓகேவா. ஸோ நமக்கு இன்கேஸ் நம்ம தப்பாக வந்துட்டு இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு வேல்யூ கொடுக்கலாம். ஸோ இன்கேஸ் இதில் வந்து 6 வேல்யூஸ் இருக்குன்னா நமக்கு வந்துட்டு இதில் லைக் எது கரெக்டாக ஆப்ட் ஆகுதோ, ஸோ எனக்கு கரெக்டாக 5 நம்பர்ஸ் இருக்குன்னா ஸோ அதை மட்டும் மேட்ச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க வேல்யூ வந்துட்டு நம்ம காட்டாது ஓகேவா. ஸோ இல்லை மெயினாக இருக்கக்கூடிய வேல்யூஸ் மட்டும் காட்டும் ஓகேவா. ஸோ ஃபில்டர் பண்ணி எடுக்காது ஓகேவா. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபில்டர் பண்ணுறக்கு நம்ம என்ன ரோ ஃபில்டர் பண்ணி என்ன காலம் ஃபில்டர் பண்ணுங்க நேம் கொடுத்துட்டு நேமை கொடுத்துட்டு ஜஸ்ட் ஃபில்டர் பண்ணால் மதி ஓகேவா. ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம ஃபில்டர் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறோம். யா ஸோ நோட் பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட் போயிடலாம், டைம் கம்மியாக இருக்குது. ஓகே. அண்ட் யா அண்ட் ஃபைனல் அப்படியே ஷார்ட் ஓகேவா. ஸோ ஷார்ட்னே உங்களுக்கு தெரியும். ஸோ அசெண்டிங்காக டிசெண்டிங்கான்னு சொல்லிட்டு நம்ம ஷார்ட் பண்ணி எடுக்கிறது ஓகேவா. ஸோ இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. நம்ம மார்க்குங்கிறது வந்துட்டு அசெண்ட் பண்ண போகிறோம் ஓகேவா. ஸோ அசெண்டிங்கை வந்துட்டு ஃபால்ஸ் பண்ணியிருக்காங்க ஓகே. ஸோ சின்னது பெருசில், ஸோ பெருசுன்னு சின்னது. ஸோ அசெண்டிங் ஃபால்ஸ் பண்ணால் உங்களுக்கு டிசெண்டிங்கில் வரும் கரெக்டாக. ஸோ மார்க்குங்க வந்துட்டு நம்ம டிசெண்டிங்கில் போட போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம பண்ணிக்கலாம் அசெண்டிங் ஃபால்ஸும் கொடுத்து கொஸ்டின் வந்துட்டு 1. ஸோ 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்காங்க ஓகேவா. ஓகே. ஸோ ஸ்டார்ட் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் எனக்கு வந்துட்டு என்னது எனக்கு வந்துட்டு டாப் நம்பர்ஸ் வந்து லோ நம்பர் வரைக்கும் போயிருக்கு ஓகேவா. ஸோ சிம்பிள் ஓகே. ஸோ இதில் தான் வந்துட்டு இதோட ப்ராசஸ். ஸோ இதில் டவுட் இருக்கா உங்களுக்கு? டிசைனிங் டு டிசைன் ஓகே, ஸ்டார்ட் டு டிசைனிங் ஆர்டர். சாரி நோட் பண்ணிட்டு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு எக்ஸசைஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதை நோட் பண்ணிக்கிறீங்களா? நான் வெயிட் பண்ணி இதெல்லாம் எடுத்து அனுப்புகிறேன் த லிங்க். ஓகே வெயிட் பண்ணுங்கோ, ஜஸ்ட் நான் இதை சென்ட் பண்ணி விட்டுறேன் இதில். ஓகே. ஸோ இந்த லிங்க்கை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ லிங்க்கை வச்சு நீங்கள் வந்துட்டு லைக் இது எக்ஸசைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேவா. ஓகே. ஸோ எக்ஸசைஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது தேவையில்லை. ஓகே. ஸோ உங்களுக்கு இன்றைக்கி கிளாஸ் எதாவது டவுட் இருக்குதா? இதுக்கு எடுத்த டவுட் எது இருக்கா உங்களுக்கு? டவுட் இருந்தால் கேளுங்க, இல்லைனா யூ கேன் வைண்ட் அப் த கிளாஸ். ஸோ இன்றைக்கி கிளாஸ் இதோட முடிஞ்சுது. யா தேங்க்யூ. தேங்க்யூ. Thank you. டடா டடா.